ஃப்ரெண்ட்ஸ் தமிழில் வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் எப்படி கற்றுக்கிறதுன்னு சொல்லி நிறைய வீடியோ அப்பப்போ போட்டுட்ருக்கிறேன். ஸோ பிளாக் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த பிளாக்லேயும் வந்து அந்த ரிலேட்டட் யூடியூப் வீடியோவை வந்து இன்சர்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். அதில் வந்து இப்போ முக்கியமாக பார்க்க போகிறது VLOOKUP அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிளாகில் வந்து ஒரு பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அந்த பேஜை வந்து அப்புறமா போஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஜ்னா என்ன, போஸ்ட்னா என்ன அப்படின்றது நீங்கள் அப்புறம் பார்த்துக்குங்க. பட் உங்களுக்கு மெயினாக தேவையானது VLOOKUPனா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு பேஜ். இந்த பேஜில் வந்து நான் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்கேன்னா, VLOOKUP-ஐ எப்படி நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு தமிழில் புரியணும் இல்லையா? ஸோ தமிழ் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மற்றும் தமிழ் புரிஞ்சிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோ. தமிழ் ஃப்ரெண்ட்ஸ்னால் நம்ம தமிழ் மக்கள் எல்லாருக்குமே பேசிக் மதர் டங் வந்து தமிழாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து VLOOKUP நமக்கு யாராவது வந்து தமிழில் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க இல்லையா? அவங்களுக்கும் மற்ற லாங்குவேஜ் பேசக்கூடியவங்க, ஸோ தெலுங்கு பேசலாம், மலையாளம் பேசலாம், கன்னடம் பேசலாம், ஹிந்தி பேசலாம், எந்த மொழியாக இருந்தாலும் இல்லை வெறும் இங்கிலீஷ் மட்டும் தெரிஞ்சவங்களா இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு தமிழ் புரியும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களும் VLOOKUP வந்து யாராவது தமிழில் நல்லா சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க இல்லையா? அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ VLOOKUP என்றால் என்ன? ஸோ இங்கே பாருங்கள், VLOOKUP என்பது வெர்டிக்கல் லுக்கப் என்பதன் சுருக்கமாகும். இது ஒரு எக்ஸல் ஃபார்முலா. ஒரு டேபிளில் குறிப்பிட்ட ரோவில் தேவையான காலமில் உள்ள தகவலை எளிதாக கண்டுபிடிக்க உதவுகிறது. இது சிம்பிளாக புரிஞ்சுக்குங்க. ஸோ இப்போ இந்த கார்ட்டூன் என்ன பேசுகிறாங்க பாருங்கள், VLOOKUP-ஐ தமிழில் இவ்வளோ ஈஸியாக DPAB பிளாக் மூலமாக கற்க முடியுமா அப்படின்னு சொல்லி பேசுகிற மாதிரி போட்டிருக்கேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் இல்லை? ஏன்னா VLOOKUP வந்து சும்மா டேபிளை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இங்கே ஒரு டேட்டா இருக்குது, அங்கே ஒரு டேட்டா இருக்குது, கொஞ்சம் ரொம்ப போரிங்காக இருக்குதே, எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு கார்ட்டூன் மூலமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து இந்த ஒரு சொல்கிறாரு பாருங்க. ஆமாம், அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் VLOOKUP கற்றுக்கிறது மட்டும் இல்லை, VLOOKUP ப்ராக்டிஸ் டெம்ப்ளேட்டையும் ஃப்ரீயாக DPAB பிளாக் தர்றாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ DPAB பிளாக்ன்றது என்னோட பிளாக், DPABன்றது என்னோட ஒரு பிராண்ட் நேம். அதில் வந்து இந்த பிளாக் கிரியேட் பண்ணி தமிழ் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து என்னன்னா, ஸோ நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் முன்னாடி வந்து வீடியோ போடும்போதெல்லாம் வந்து டெம்ப்ளேட்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன், சர்வீஸ்லாம் நிறையா பண்ணியிருக்கிறேன். அவங்க வந்து ஸோ நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க இதை, ஆனால் வந்து நாங்கள் உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றோம், எவ்வளோ பேமெண்ட் கொடுக்கலாம் சொல்லுன்னு சொல்லி கேட்குறேன். பேமெண்ட் எனக்கு வேண்டாங்க, நான் வந்து ஃப்ரீயாக தான் சர்வீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லி சொன்னேன். பட் ஒரு சிலருக்கு வந்து அது வந்து ஃப்ரீயாக எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஓகே, அப்போ நான் வந்து அவங்கள்ட்ட சொன்னேன், நீங்கள் நான் கொடுக்குற டெம்ப்ளேட்டை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்களா, அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்களா அப்படின்லாம் கேட்கும்போது வந்து, டவுன்லோட் பண்ணி பார்த்தோம் சார், ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோம், ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் நிறையா டைம்ஸ் செலவு பண்ணி ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு டைம் வேணும், கம்ப்யூட்டர் வேணும், சாஃப்ட்வேர் வேணும், நிறைய காசு நிறையா செலவு பண்ணியிருக்கீங்க. அதனால் வந்து உங்களோட நேரத்தையும் நாங்கள் மதிக்கிறோம், நீங்கள் செலவு பண்ண பணத்தையும் நாங்கள் மதிக்கிறோம். அதில் வந்து எங்களால் முடிஞ்ச சின்ன ஒரு உதவி உங்களுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும்னு என் மனசை எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த மெசேஜ் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து அது மாதிரி விருப்பப்பட்டீங்கன்னா, பணம் அனுப்பணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கீழே வந்து பாருங்கள், VLOOKUP-க்கு இங்கே எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுக்கிறோம், டவுன்லோட் ப்ராக்டிஸ் ஒன்று கொடுத்துருக்காரு. இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுறது எப்படின்றது சொல்லித்தரேன். ஸோ டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பணம் அனுப்பணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்ன பண்ணணும், நீங்கள் இந்த j16263dp@rediffmail.com இருக்குல்ல, இந்த இமெயில் ஐடிக்கு எனக்கு நீங்கள் அனுப்புங்க. இது மாதிரி உங்கள் இமெயில் ஐடியை நான் டவுன்லோட் இந்த உங்கள் VLOOKUP டெம்ப்ளேட்டை நாங்கள் டவுன்லோட் பண்ணோம், உங்கள் பிளாகில் நல்லா படித்து பார்த்தோம், ஈஸியாக புரிஞ்சிருக்கு எங்களுக்கு, ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த அந்த ஃபைலில் நீங்கள் கொடுத்த ஒர்க் அவுட் எக்ஸாம்பிள்ஸும் புரிஞ்சுது, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, நீங்கள் அதில் கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் 10 கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்கு நான் கொடுத்துருக்கேன், அது மாதிரி அந்த 10 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுது, VLOOKUP வந்து இது மாதிரி வந்து இது வரைக்கும் எனக்கு யாரும் சொல்லித் தரல அப்படின்னு போது நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணிங்களா மட்டும் அதை வந்து சின்னதாக ஒரு மெயிலில் நீங்கள் இங்கிலீஷில் எழுதலாம், தமிழ் எழுத முடிஞ்சால் எழுதுங்க, இல்லை இங்கிலீஷில் எழுதுங்க, எழுதிட்டு இந்த மெயில் ஐடிக்கு எனக்கு அனுப்புங்க. நீங்கள் ₹1 கூட அனுப்பலாம். ஓகே, இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ₹100 அனுப்பணும், ₹200 அனுப்பணும், ₹300 அனுப்பணும், இந்த ஒரே டெம்ப்ளேட்டுக்கு அவ்வளோலாம் காசு நீங்கள் செலவு பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ சந்தோஷப்பட்டீங்க, நீங்கள் ₹1 சொல்லி அனுப்பிச்சா கூட நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். இல்லை எனக்கு ₹1 ரொம்ப கம்மியாக இருக்குது சார், நாங்கள் ஒரு ₹10 அனுப்பலாம் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். இல்லை சார் நான் ₹25 அனுப்பலாம்னு நினைக்கிறேன்னு ஒருத்தர் சொல்லலாம். இல்லை சார் நான் ₹50 நினைக்கிறேன்னு ஒருத்தர் சொல்லலாம். இல்லை சார் நான் ₹100 அனுப்புறேன்னு சொல்லி சொல்லலாம். நீங்கள் எவ்வளோ பணம் சொல்லி அனுப்பணும்னு சொல்லி விருப்பப்பட்டாலும்
ஃபஸ்ட்டு தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் நீங்கள் அந்த நினைவுக்கு வாங்க. சரியா? வந்துட்டு இந்த மாதிரி மெயில் எனக்கு அனுப்புங்க. அனுப்பிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து இப்போ நிறைய வந்து ஆன்லைனில் நிறைய மோசடி நடக்குது இல்லையா? பேமெண்ட்டை வந்து ஒருத்தருக்கு அனுப்பிச்சிங்கன்னா அந்த பேமெண்ட்டை அனுப்பிச்சதுக்கப்புறம் அதுலேருந்து உங்கள் பேங்க் டீட்டெயிலாம் எடுத்துகிட்டு உங்கள் பேங்க்கில் உள்ள அக்கௌண்ட்டை பணத்தை ஃபுல்லாக லூட் பண்ணிட்டு போயிடுறாங்க இல்லையா? அதனால் கவனமாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப யார்கிட்ட நம்ம தொடர்பு வச்சுக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். என் பேர் பிரபாகர். இந்த மாதிரி பிளாக் நிறைய கிரியேட் பண்ணியிருக்கிறேன். யூடியூப் வீடியோ நிறைய போட்டிருக்கேன். ஃபேஸ்புக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஆல் ஓவர் வேர்ல்டு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறேன். ஸோ அது எப்படி நான் வந்து உங்களுக்கு பேமெண்ட் அனுப்பணும், லிங்க் அனுப்புவேன்னா, நம்ம இந்திய அரசாங்கம் அனுமதி பெற்றது. முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தோஸ் ஹூ do not understand Tamil in this particular place. So I am going to give you the payment link which is approved by Indian government. That app is called Razorpay. Okay. From that Razorpay, I will be sending the payment link. So Razorpay is government, Indian government approved. So when you send this payment through this, so first the payment will go to Razorpay, then it will come to me. So there is a zero chance for failure of payment, and you will be sending a mail to me after downloading, after practicing only. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழில் வந்து மறுபடியும் சொல்கிறேன். இதை வந்து டவுன்லோட் பண்ணி முடித்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் எனக்கு பேமெண்ட் அனுப்பணும்னு சொல்லி விருப்பப்பட்டு எனக்கு அனுப்புகிறீங்க. ஓகே. ஸோ டவுன்லோட் பண்ணாமல் நீங்கள் ஒரு சில லிங்க்லாம் போனீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் அனுப்பிச்சதுக்கப்புறம் தான் இந்த இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நிறையா சான்சஸ் வந்து இந்த டவுன்லோட் பண்ண முடியாமல் போயிடும். அப்புறம் வந்து நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணணும். காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நிறையா நீங்கள் உங்களுக்கு டைம் இருக்காது. ஆனால் பணம் முன்னாடியே போயிடும். உங்களுக்கு வந்து ஒரு எமோஷனலாக ஒரு ஃபீலிங் வரும். நான் பணம் அனுப்பிச்சு ஏமாந்துட்டேனே சொல்லி ஃபீலிங் வரும். ஆனால் நிறைய பேர் வந்து ஏமாத்துறவங்களும் இருக்கிறாங்க. ஏமாற்றாமல் ஒரு சிலர் வந்து சாஃப்ட்வேர் பிரச்சனையும் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் பிரச்சனையை சால்வ் பண்ணி பேசணும். நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும். அப்புறம் அவங்க வந்து ஃப்ரீயாக இருக்கணும், எல்லாமே இருக்கு இல்லையா? அதனால தான் நான் சொல்கிறது, உங்களுக்கு ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு எனேபிள் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு மெயில் அனுப்பிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நம்ம இந்திய அரசாங்கம் அனுமதி பெற்ற Razorpayன்ற ஒரு ஆப் மூலமாக உங்களுக்கு நான் ஒரு பேமெண்ட் லிங்க் அனுப்புவேன். அந்த பேமெண்ட் லிங்க்கில் நீங்கள் இமெயிலில் எனக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி தனியாக தான் நீங்கள் மெயில் அனுப்புகிறீங்க. யாருக்கும் காப்பி வச்சு அனுப்பணும் கூட அவசியம் இல்லை. ஓகே. நீங்கள் ₹1 அனுப்பணும்னு சொல்லி விருப்பப்படுறேன், இல்லை ₹100 அனுப்பணும்னு விருப்பப்படுறீங்க. உங்கள் மெசேஜை பார்த்துட்டு நான் பர்டிகுலராக அந்த ஒரு அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணி அந்த லிங்க்கை உங்களுக்கு அனுப்பிச்சி விடுறேன். நீங்கள் அந்த அமௌண்ட்டை எனக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் அந்த லிங்க்கு க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப அதிலே நீங்கள் அனுப்ப முடியாது. சரியா? ஏன்னா இந்த பேமெண்ட் வந்து இந்த வீலுக்கை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஓகே. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்கில்லுக்கும் நான் தனித்தனியாக டெம்ப்ளேட் கொடுத்துட்டே வரேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட அமௌண்ட்டை நீங்கள் அனுப்பணும்னு நினைக்கிறவங்க அனுப்பலாம். இல்லைன்னா ஃப்ரீயாகவே இந்த சர்வீஸை யூஸ் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. ஓகே. ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தமாக பண்ணணும்னு சொல்லி விரும்புகிறனால நான் வந்து இதை ஃப்ரீயாகவே பண்ணிகிட்ருக்கிறேன். ஃப்ரீயாக அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு தயவு செஞ்சு நான் இப்போ சொன்னதை மறுபடியும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தயவு செஞ்சு இந்த ஐடியாவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே. ஸோ ஒரு சின்ன கொஸ்டின் மூலமாக இப்போ லேர்ன் பண்ணுவோம். VLOOKUP எப்பொழுது பயன்படுத்த வேண்டும்? இப்போ நீங்கள் ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டேபிளில் டேட்டா வந்து வெர்டிக்கலாக இருக்குது அப்படின்னாச்சுன்னா வெர்டிக்கல் லுக்கப்ன்றது யூஸ் பண்ணணும். ஓகே. என்ன வெர்டிக்கலாக இருக்குன்றதை நம்ம பார்க்கலாமா? இப்போ எக்ஸல்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். இப்போது இதில் போயிட்டு நான் வந்து என்னோட ஒரு VLOOKUPன்ற இதை சீட்டே எடுத்துக்கிறேன். அப்புறமா தான் உங்களுக்கு புரியும் கம்பேர் பண்ணும்போது வந்து. ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கோ டு நிறையா ஃபோல்டர்லாம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்காக நிறைய விஷயம் வச்சுருக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க எனக்கு. VLOOKUP வெர்சஸ் HLOOKUP வெர்சஸ் XLOOKUPனு ஒன்று இருக்குது. இந்த ஃபார்முலா வந்து இந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா when table array is in the same sheet அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு இல்லையா? அது வந்து ஆக்சுவலாக ஒர்க் ஆகலை, வேறு எங்கேயோ அது போயிடுச்சு. இப்போ மறுபடியும் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக. ஓகே. ஃபைல் ஓப்பன், மறுபடியும் உள்ளே போகிறேன். உள்ளே போயிட்டு என்ன பண்ணலாங்க? ஓகே. மைக்ரோசாஃப்ட் அப்படின்றதுக்குள்ளே உள்ளே போயிட்டு மைக்ரோசாஃப்ட் கோச்சிங்கில் போயிட்டு VLOOKUP அப்படின்னு இருக்கு இல்லையா? VLOOKUP வெர்சஸ் XLOOKUP. ஸோ டைரெக்டாக VLOOKUPே போகிறேன் உள்ளுக்குள்ளே. ஸோ சாப்டர் VLOOKUPனு ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே போகலாமா? ஓகே. VLOOKUP ப்ராக்டிஸ் டெம்ப்ளேட் பை DPAB, இந்த இதுக்குள்ளே போகலாம். ரைட். ஓகே. இதில் பாருங்கள்,
இந்த டேட்டாவில் வந்து ப்ராடக்ட் மாஸ்டர் ஷீட்னு ஒன்று இருக்குது. இதை கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இந்த ப்ராடக்ட் மாஸ்டர் ஷீட்டில் ப்ராடக்ட் நேமை மட்டும் பாருங்கள். இந்த ப்ராடக்ட் நேம்ன்றது ஹெட்டிங் இல்லையா? இது கீழே வெர்டிக்கலாக தான் உங்களோட டேட்டா இருக்குது. ஆப்பிள்ஸ்ன்றது ஃபஸ்ட்டு டேட்டா அண்டர் ப்ராடக்ட் நேம் அப்படின்ற ஹெட்டிங்கில். ரெண்டாவது சாக்லேட் 100 கிராம் இன்ட்டு 100 நம்பர்ஸ் பார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாக்லேட்னு ஒரு ப்ராடக்ட்டை 100 கிராம் சாக்லேட்டை வந்து ஒரு 100 நம்பர் பேக் பண்ணி வச்சுக்கக்கூடிய பாக்ஸ். இதுதான் ப்ராடக்ட் நேம். இது ரெண்டாவது டேட்டா. மூணாவது டேட்டா மறுபடியும் ஆப்பிள்னு சொல்லி இருக்குது. நாலாவது டேட்டா கோகோனட் ஆயில். அஞ்சாவது டேட்டா ஆல்மண்ட் ஆயில். ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, வீலுக்கப்பில் பண்ணும்போது இந்த மாதிரி ஆப்பிள்ஸ்னு சொல்லி 2 டூப்ளிகேட் டேட்டா இருந்தால் இந்த காலத்தில் நீங்கள் வீலுக்கப்பில் லுக்அப் வேல்யூவாக பயன்படுத்த முடியாது. லுக்அப் வேல்யூனா என்னன்றதை நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. ஸோ அதனால தான் வந்து இங்கே பாருங்கள், இந்த ஆப்பிள்ஸ்க்கு P-001 ஒரு யூனிக் டேட்டா வந்திருக்கு. இந்த ஆப்பிள்ஸ்க்கு ரோ நம்பர் 7ல் பார்த்தீங்கன்னா P-003 வந்து. இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆப்பிள்ஸ் ஜம்மு அப்படின்ற பிராண்டு, ஜம்மு காஷ்மீரில் விளையக்கூடிய ஆப்பிள் வந்து நம்ம ஊரில் ஆல் ஓவர் இந்தியா வைக்கிறாங்கன்னா அது ஒரு பிராண்டுன்னு வைக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு ப்ராடக்ட் கோடு P-001 அப்படின்ற யூனிக் கோடு. அடுத்து இன்னொரு ஆப்பிள்ஸ் டூப்ளிகேட்டாக இங்கே நேம் இருக்குல்ல, அதில் போய் பிராண்டை போய் பார்த்தீங்கன்னா ஊட்டி ஆப்பிள் இருக்கும். அதுக்கு P-003ன்னு சொல்லியிருக்கும். ஸோ இப்போ இந்த காலத்தில் ப்ராடக்ட் ஐடின்றது இது. ஸோ ப்ராடக்ட் ஐடியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிக் வேல்யூ தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எலிமெண்ட் P-001 ரொம்ப ரொம்ப முக்கியம். எலிமெண்ட்னு ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்துங்க. ஓகே. ஏன்னா இந்த ரோவில் இந்த காலத்தில் எத்தனை டேட்டா இருக்குது? 1 2 3 4 5 டேட்டா இருக்குது. ஸோ 5 எலிமெண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். இந்த 5 எலிமெண்ட்டுமே டூப்ளிகேட் ஆகலை அப்படின்னா இந்த காலத்தை மட்டும்தான் நம்ம லுக்அப் வேல்யூவை பயன்படுத்தி இந்த காலத்தில் வந்து லுக்அப் வேல்யூ எது வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ப்ரைஸ்னால் இந்த காலத்தில் இருக்குது. ஓகே. ஸோ அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இது வந்து காலம் ஏ, காலம் பி, காலம் சி, காலம் டி, காலம் இ, காலம் எஃப், காலம் ஜி, காலம் ஹெச்ன்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா? வீலுக்கப் ஒர்க் பண்ணும்போது மட்டும் நீங்கள் அந்த மாதிரி சொல்லாமல் என்ன சொல்லணும், இந்த காலம் ஃபஸ்ட்டு காலம் யூனிக் காலம் இருக்குல்ல, இதை மட்டும்தான் நீங்கள் ஃபஸ்ட்டு காலம் சொல்லி எடுத்துக்கணும். டேபிள் ஏரை செலக்ட் பண்ணும்போது இப்படி செலக்ட் பண்ணணும். ஓகே. இந்த மாதிரி செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு காலம் வந்து என்ன காலம்? யூனிக் ஐடி காலம். அது வந்து எது? ப்ராடக்ட் ஐடின்றது தான் யூனிக் ஐடி காலம். இந்த ப்ராடக்ட் ஐடியில் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டா எதுவுமே டூப்ளிகேட் ஆயிருக்காது. அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோமா. ஸோ உங்களோட ப்ராடக்ட் நேம் இங்கே இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ டேபிள் அரே நம்ம இந்த இடத்துல இருந்து செலக்ட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டால் இப்படி செலக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு காலம் செலக்ட் பண்ணும்போது அதில் டூப்ளிகேட் வேல்யூ இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இல்லையா? சில டூப்ளிகேட் இருக்குது. ஓகே. அதனால் வந்து இந்த காலத்தில் டூப்ளிகேட் இல்லாத காலத்தை தான் நம்ம லுக்அப் வேல்யூன்னு சொல்லி செலக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ நீங்கள் டேபிள் அரேன்ற செலக்ட் பண்ணக்கூடியது இந்த இடத்துலேருந்து தான் செலக்ட் பண்ணணும். ஓகே. செலக்ட் பண்ணிட்டு ப்ரைஸ் வரணும்னா இந்த இடத்துல இது வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு பண்ணணும். ஸோ உங்கள் காலம் நம்பர் 1 அப்படின்ற இதுதான் சொல்லணும். இது வந்து காலம் நம்பர் 1 சொல்லக்கூடாது. அதை செலக்ட் பண்ணவே கூடாது. சரியா? இப்போது நம்ம வந்து ப்ரைஸ் அப்படின்றது வேணும்னா என்ன பண்ணணும்? ஸோ காலம் பின்னு சொல்லி சொல்லாமல், காலம் சின்னு சொல்லி சொல்லாமல் என்ன சொல்லணும்? காலம் ஹெச்ன்னு சொல்லி சொல்லாமல் என்ன சொல்லணும்? காலம் பியிலேருந்து காலம் ஹெச் எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ ப்ரைஸ் வேணும்னா காலம் ஹெச் எத்தனாவது இடத்துல இருக்குது, பியிலேருந்து அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஸோ காலம் பின்றதுக்கு பின்னு சொல்லாமல் என்ன சொல்லணும்? ஃபஸ்ட்டு காலம். ஓகே. செகண்ட் காலம் சி, அது வந்து ப்ராடக்ட் நேம் தான் வரும். அப்புறம் மூணாவது காலம் பிராண்டு, நாலாவது காலம் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட், அஞ்சாவது காலம் செல்லிங் கரன்சி, ஆறாவது காலம் காஸ்ட், ஏழாவது காலம் ப்ரைஸ். ஓகே. ஸோ நமக்கு ப்ரைஸ் வேணும்னா அந்த காலம் இண்டெக்ஸ் நம்பர்னு சொல்லி ஒன்று சொல்லுவேன். அது வந்து நம்ம 7வது காலத்தில் எனக்கு ஆன்சர் இருக்குன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நம்மளோட டேபிள் அரே எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால், இப்போ நான் ஃபுல்லாக இந்த மாதிரி ஜஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஹெட்டிங்கை சேர்த்தும் செலக்ட் பண்ணலாம், ஹெட்டிங் இல்லாமல் வெறும் டேட்டா மட்டும் செலக்ட் பண்ணலாம். ஹெட்டிங் டேட்டு செலக்ட் பண்ணலாம், ஹெட்டிங் இல்லாமல் எப்படி செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ரெட் கலரில் செலக்ட் பண்ணுற ஏரியா வந்து வெறும் டேட்டா செட் மட்டும்தான், ஹெடர் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம செலக்ட் பண்ணிட்டு டேபிள் அரே இதை தான் சொல்லுவோம். இது இந்த டேபிள் அரே என்ன? டேபிள் அரே என்ன பார்த்தீங்கன்னா, இந்த டேபிள் அரே வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் B5 அப்படின்ற செல்லேருந்து H9 செல்லில் முடியுது. ஓகே. மறுபடியும் சொல்கிறேன், B5 செல்லேருந்து B5 செல் டு H9 செல். இதுதான் உங்களோட டேபிள் அரே. ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் வேணும்னா நம்ம இது வரைக்கும் செலக்ட் பண்ணி பண்ணணும். ஓகே. சரி, காஸ்ட் மட்டும் போதும் அப்படின்னாச்சுன்னா
மறுபடியும் இதில் ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நீங்கள் போய்ட்டு இப்போ நான் மறுபடியும் வந்து அதை க்ரீனை மாற்றுறேன். இப்போ உங்களுக்கு இப்போ டேபிள் வேறு இந்த இடத்துல செலக்ட் பண்ணி, ஏன்னா காஸ்ட் வந்து எத்தனாவது காலத்தில், 6வது காலத்தில் இருக்குது. எப்படி, ஃபஸ்ட்டு காலம் யூனிக் காலமாக இருக்கணும், அது ப்ராடக்ட் ஐடி காலம். காலம் பீன்னு சொல்லாமல் என்ன சொல்லணும், ஃபர்ஸ்ட் காலம், அப்புறம் செகண்ட் காலம் ப்ராடக்ட் நேம், தேர்டு காலம் பிராண்டு, ஃபோர்த்து காலம் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட், ஃபிஃப்த்து காலம் செல்லிங் கரன்சி, சிக்ஸ்த் காலம் காஸ்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி டேபிள் ஆரே நம்ம செலக்ட் பண்ணுறோன்னா என்ன ஆகும், டேபிள் ஆரே அடுத்துன்னு சொல்லி போடுறோம் இல்லையா, டேபிள் ஆரே போட்டு என்ன பண்ணுவாங்க, B5 செல் 2 அது வந்து G9 அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லையா. பட் ஆனால் ரெண்டையும் வந்து வேற மாதிரி பண்ணலாம், B5 செல் 2 H9 வரைக்குமே செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து வேற கலரில் இப்போ பண்ணிட்டு காமிக்கிற பாருங்க, மறுபடியும் வந்து ரெட் கலர்லேயே பண்ணுறேன். ஸோ இந்த எல்லா ஏரியாவையும் செலக்ட் பண்ணதுக்கு பேர் தான் டேபிள் அரேஞ்ச் சொல்லணும். ஸோ இப்போ காஸ்ட் வேணும்னா காலம் இண்டெக்ஸ் நம்பர்னு சொல்லி என்ன சொல்லணும், காலம் இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல, காலம் இண்டெக்ஸ் நம்பர் ஃப்ரம் என்ன சொல்லணும், லுக்அப் வேல்யூ அரே காலம். ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுங்க, லுக்அப் வேல்யூன்னு சொல்லுவது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் VLOOKUP. ஸோ பட் நான் என்ன சொல்லியிருக்கிறேங்க பாருங்க, லுக்அப் வேல்யூ அரே காலம்னு சொல்லி சொல்கிறோம். லுக்அப் வேல்யூ அரே காலம்னா ஃபர்ஸ்ட் காலம்னு சொல்லி சொல்கிறது தான். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் காலத்தில் எத்தனை எலிமெண்ட் இருக்கு பாருங்க, 1 2 3 4 5 எலிமெண்ட் இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய டேபிள் ஆரில் அந்த 5 எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக ரைட்டில் ஃபுல்லாக எந்த ஏரியா வேணுமோ அந்த ரைட் செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, இதுதான் ஃபுல் டேபிள். ரைட், இந்த ஃபுல் டேபிள் வந்து டேபிள் அரேஞ்சில் இந்த மாதிரி B5 to cell to B5 cell to H9 cell அப்படின்றது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வேணும்னு என்ன பண்ணோம், எத்தனாவது காலத்தில் இருக்குது, 7th காலம் இல்லையா. அப்புறம் காஸ்ட் வேணும்னு என்ன பண்ணோம், காஸ்ட் வேணும்னு என்ன பண்ணோம், 6th காலம். ஓகே, இப்போ நான் இன்னொரு கொஸ்டின், பிராண்ட் வேணும்னா என்ன பண்ணோம், பிராண்ட் வேணும் என்ன பண்ணும், மறுபடியும் இங்கே வந்து கவுண்ட் பண்ணும், அவ்வளோதான் சரியா. BCD அப்படின்னு சொல்லி சொல்லாமல் என்ன பண்ணும், 1 2 3 சொல்லி சொல்லுவோம். ஸோ பிராண்ட் வேணும்னா என்ன பண்ணும், 3rd காலம். ஓகே ஓகே ரைட். ஸோ இது VLOOKUPல வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறீங்களே, எங்களுக்கு புரியுது, பட் எப்படி VLOOKUP அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இல்லையா. அங்கே தான் இப்போ முக்கியமான ட்ரிக் இப்போ இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரே ஷீட்டில் இருக்குது, லுக்அப் வேல்யூன்றது ஒரே ஷீட்டில் இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ லுக்அப் வேல்யூன்றது என்னது, ப்ராடக்ட் ஐடி தான் இருக்கணும் இல்லையா, ப்ராடக்ட் ஐடி தான் லுக்அப் வேல்யூ இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த 5 செல்லில் உள்ள டேட்டா மட்டும்தான் வரணுமானா, வந்தால் தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். வரலன்னா என்ன வரணும், ஸோ பாருங்க P-003 சொல்லி கொடுக்கலாம். ஸோ ப்ராடக்ட் ஐடிக்கு எனக்கு ப்ரைஸ் வேணும். ஸோ இந்த இடத்துல ப்ராடக்ட் ஐடின்றது எந்த இடத்துல இருக்குது, எந்த செல்லில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே நேம் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், D15ல் இருக்குது. ஓகே, D15 என்னோட லுக்அப் வேல்யூ என்னது, D15 இங்கே எழுதி பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரைஸ்ன்றது இந்த இடத்துல நான் இப்போ எல்லோ கலர் போட்டு காமிக்கிறேன். எல்லோ கலர் தான் VLOOKUP ஃபார்முலா என்ட்ரு பண்ண போகிறோம். ஓகே, எப்படி என்ட்ரு பண்ணோம், ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டு சிம்பிளாக புரிஞ்சுங்க, ஈக்குவல் டு VLOOKUP போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த கைடன்ஸ் வந்துடும். கீழே பாருங்கள், VLOOKUP லுக்அப்_வேல்யூ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதுதான் பிளாக் லெட்டரில் காமிக்குது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஓகே, லுக்அப் வேல்யூன்றது எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் சொல்லி பழகுங்க. அப்படின்னா ரெண்டாவது ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்க பாருங்க, பக்கத்துலேயே பாருங்க, கமாக்கு அப்புறம் டேபிள் அரே அப்படின்னு இருக்கும், டேபிள்_அரே இருக்கும். இது ரெண்டாவது ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட். நான் சொன்ன மாதிரி டேபிள் அரே இந்த ரெட் கலர் ஃபுல்லாக தான் டேபிள் அரே. அடுத்து காலம் இண்டெக்ஸ் நம்பர். காலம் இண்டெக்ஸ் நம்பர்ன்றது ஏன் COL_index_NUM போட்டுருக்கு, ஏன் ஃபுல்லாக போடல அப்படின்ற கேள்வியெல்லாம் நம்ம கேட்கலாம் இல்லையா. பட் நிறைய டைப் பண்ணிட்டே போனால் என்ன லென்த்தியாக போயிடும். சில சமயத்தில் வந்து ஷார்ட்டாக பண்ணுறது ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும், நம்ம பிரெயின் ஈஸியாக டக்குன்னு புரிஞ்சுக்கும். ஸோ காலம் இண்டெக்ஸ் நம்பர்னு சொல்லி நீங்கள் ரீட் பண்ணுறீங்க, ஆனால் இங்கே COL_index_NUM அப்படி தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பட் சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்காக அது வந்து கால்
இண்டெக்ஸ் NUM அப்படின்றது இடையில வந்து ஸ்பேஸுக்கு போது அண்டர்ஸ்கோர் போட்டிருக்காங்க. ஸோ இது தேர்டு ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட். ஸோ ப்ரைஸுக்கு வந்து எத்தனாவது காலத்தில் வந்து ஆன்சர் இருக்குது அப்படின்னாச்சுன்னா ஃபஸ்ட்டு லுக்கப் வேல்யூ ஆரே இருக்கக்கூடிய காலம் இந்த ஆரேல எத்தனை எலிமெண்ட்டுக்கு 1 2 3 4 5 ஆரேஸ் இந்த காலத்தில் இருக்குது இல்லையா. இப்போ நம்மளோட லுக்கப் வேல்யூ P-003 இருக்குது. ஸோ P-003 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இதுலேருந்து 1 2 3 4 5 6 7 அப்படின்னு 215 வரும். ஸோ இந்த இடத்துல 215 வர வைக்க போகிறோம். சரியா. அடுத்தது நாலாவது ரேஞ்ச் லுக்கப்ன்றதை மட்டும் பாருங்க, ரொம்ப கவனமாக பாருங்க. ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்டில் ஸ்டார்ட் ஆகி ஸ்கொயர் பிராக்கெட்டில் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த ஃபார்முலாவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு கர்வ் பிராக்கெட்டு முடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வேல்யூலாம் நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கொடுக்காம விட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அது டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ அச்சீவ் பண்ணிக்கும். ஓகே. ஸோ ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஃபால்ஸ்னா என்ன அப்படின்னா இந்த லுக்கப் வேல்யூ நம்ம இங்கே என்ன என்டர் பண்ணுறோமோ அதோட எக்ஸாக்ட் வேல்யூ தான் வரும். ஸோ இப்போ வந்து இன்னொரு மெத்தடில் சொல்லி தரேன் பாருங்க. இப்போது லுக்கப் வேல்யூன்ட்டு என்டர் பண்ணல, ஒரு லுக்கப் வேல்யூ வந்து P-003 தான் லுக்கப் வேல்யூ. அப்போ வந்து ஒரு டெக்ஸ்ட் அது P-003ன்றது ஒரு நம்பர் கிடையாது. ஏன்னா P அப்படின்னு வந்துருக்கு இல்லையா, அதனால் நம்பர் கிடையாது. ஸோ P இந்த டபுள் கோட்டுக்குள்ள டெக்ஸ்ட்னா டபுள் கோட்டுக்குள்ள என்டர் பண்ணும். P-003 அப்படின்னு சொல்லி போட்டு இப்படி க்ளோஸ் பண்ணியாச்சுன்னா என்ன அர்த்தம், இப்போ அது ஒரு டெக்ஸ்ட்டாக எடுத்துட்டு அதுக்கு ஈக்குவலான கரெக்டான மேட்சிங்கை வந்து பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே. இப்போது லுக்கப் வேல்யூ கொடுத்தாச்சு. ஆனால் இங்கே வந்து டேபிள் அரே இப்போ பிளாக் கலரில் மாறணும். ஏன்னு மாறல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த லுக்கப் வேல்யூக்கும் டேபிள் அரேக்கும் இடையில கமான்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த கமா கொடுத்தா தான் அது வரும் ஜம்ப் ஆகும். இப்போ பாருங்கள் கமா கொடுக்குறேன், இப்போ டேபிள் அரே ஜம்ப் ஆச்சு இல்லையா. டேபிள் அரே எங்கேருந்து எங்கே இருக்குன்னு நம்ம இப்படி கிளிக் பண்ணியும் செலக்ட் பண்ணலாம். இல்லைன்னு பாருங்க, இப்போ கிளிக் பண்ணிட்டு இப்படி ஃபுல்லாக ட்ராக் பண்ணி நம்ம கொடுக்குறோம் இல்லையா, இப்படி செலக்ட் பண்ணலாம். இப்போ தெரியல அப்படின்னாச்சுன்னா என்ன பண்ணலாம், சில பேர் என்ன பண்ணுவாங்க டேட்டா பார்த்து எடிட் பண்ணுவாங்க. ஸோ வந்து இந்த டேபிள் அரே B5ல ஸ்டார்ட் ஆகுது, ஸோ B5 கொடுக்குறேன். அப்புறம் வந்து ஃபுல் கோலன் கொடுக்கணும். ஓகே, ஃபுல் கோலன் கொடுக்கணும். அப்புறம் வந்து கடைசி காலத்தில் கடைசி செல், கடைசி காலம் அது H காலம், அதில் கடைசி செல் இது 9th row. ஸோ H9 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணலாம். இந்த மாதிரி டைப் பண்ணலாம். இது டேபிள் அரே. இப்போ டேபிள் அரே B5 to H9 நம்ம கொடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் வந்து என்ன சொல்கிறேன், இது மாதிரி டைப் பண்ணாமல் ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறவங்க இப்படியும் பண்ணுவாங்க. இப்படியும் பண்ணும்போது B5 ஃபுல் கோலன் H9 ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வேறு மெத்தடில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் டைப் பண்ணணும்னு ஃபீல் பண்ணுறவங்க டைப் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போ கொடுத்துட்டேன் டேபிள் அரே இந்த மறுபடியும் பிளாக்ல காமிச்சிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா இங்கே காலம் இண்டெக்ஸ் நம்பர் தானே போகணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்க பாருங்கள், கமான்னு இருக்குல்ல, அதை கொடுக்கணும்ல, அடுத்தது கமான் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் லுக்கப் வேல்யூ கொடுத்தாச்சு. அது வந்து ஒரு டெக்ஸ்ட் வேல்யூ P-003 டெக்ஸ்ட் வேல்யூவாக கொடுத்தா நம்ம வந்து என்ன பண்ணணும், டபுள் கோட்டில் கொடுக்கணும். ஓகே, இங்கே ஒரு டபுள் கோட், அப்புறம் எண்டில் ஒரு டபுள் கோட், அப்புறமா கமா கொடுத்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்டு லுக்கப் வேல்யூ கொடுத்தாச்சு, கமா போட்டு டேபிள் அரே கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கமா கொடுத்தா தான் தேர்டு ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் காலம் இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்ட்டு பிளாக் ஆகி இதுக்கு என்ன ஆன்சர்னு சொல்லி கம்ப்யூட்டர் நமக்கு கேட்கும். ஸோ நமக்கு ப்ரைஸ் தானே வேணும். இந்த இடத்துல பாருங்கள், ப்ரைஸுக்கு கீழே தான் நம்ம இந்த இடத்துல எல்லா கலரில் ஃபார்முலா என்டர் பண்ணி இந்த P-003ன்றது ப்ரைஸ் கொண்டு வரணும். ஸோ காலம் இண்டெக்ஸ் நம்பர் நம்ம சொன்ன மாதிரி பார்த்தோம்னா 7வது காலத்துலன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, ப்ரைஸ்னா 7 போட்டாச்சு. மறுபடியும் ஏன் இந்த ரேஞ்ச் லுக்கப்புக்கு ஜம்ப் ஆகல, ஃபோர்த்து ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் வரல. ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் லுக்கப் வேல்யூ கொடுத்தாச்சு, விச் இஸ் P-003. செகண்ட் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் டேபிள் அரே கொடுத்தாச்சு, விச் இஸ் B5 to H9 அப்படின்ற ஏரியா ஃபுல்லாக, அந்த ரெக்டாங்கிள் ஏரியா ஃபுல்லாக, ரெட் கலர் ஏரியா ஃபுல்லாக, கமா காலம் அண்டர்ஸ்கோர் இண்டெக்ஸ் அண்டர்ஸ்கோர் நம்பர், காலம் இண்டெக்ஸ் நம்பர்ன்ற 7th காலத்தில் நமக்கு ப்ரைஸ்ன்ற ஆன்சர் இருக்குன்னு கொடுத்தாச்சு. ஆனால் இன்னும் ரேஞ்ச் லுக்கப்ன்றது பிளாக் ஆகலை. ஏன்னா இன்னும் கமா கொடுக்கல. நம்ம கமா கொடுத்தாச்சுன்னா ஃபோர்த்து ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் ஜம்ப் பண்ணி அதை கேட்கும். இங்கே கிளியராக பாருங்கள், இங்கே ஒரு ட்ரிபிள் டாட் போட்டு விதின் ப்ராக்கெட்டில் ட்ரிபிள் டாட் போட்டு அப்புறம் ட்ரூ டேஷ் அப்ராக்சிமேட் மேட்ச்னு சொல்லி இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ட்ரிபிள் டாட் போட்டு ஒரு விதின் ப்ராக்கெட்டுக்குள்ளே ட்ரிபிள் டாட் போட்டு ஃபால்ஸ் டேஷ் எக்ஸாக்ட் மேட்ச்னு சொல்லி. ஸோ இது ரெண்டும் என்னன்னா நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, ஸோ ஒரு சில பேர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது வந்து என்னன்னா இந்த கொடுத்துருக்க லுக்கப் வேல்யூ வந்து P-003 இருக்கு இல்லையா, இதோட அப்ராக்சிமேட் மேட்ச் வேணுமா, P-00 மட்டும் போதுமா, இந்த P- வந்தாலே போதுமா, அப்ராக்சிமேட் மேட்ச். இந்த என்ன இங்கே வந்து சில சமயத்தில் வந்து இங்கே P-003 இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு அப்ராக்சிமேட் மேட்ச் ஏதாவது ஒன்று எடுத்து கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ ட்ரூன்னு சொல்லி எப்பவும் கொடுக்காதீங்க, எனக்கு கரெக்டாக எக்ஸாக்ட் மேட்ச் வேணும்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லி கொடுக்கணும்.
எனக்கு P-003 அப்படின்றது ஃபுல்லாக கரெக்டாக மேட்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த இடத்துல போய் கரெக்டாக மேட்ச் பண்ணி கொடுக்கணும். சப்போஸ் இங்கே P-003 இல்லைன்னு வச்சுக்கங்களேன், அப்புறம் நீங்கள் ட்ரூன்னு கொடுத்துருந்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஏதாவது ஒரு வேல்யூ P-001க்கு உண்டான ப்ரைஸ் 300 சொல்லி எடுத்து போடலாம், இல்லை P-002 அடுத்த தூக்கி போடலாம், ஏதாவது ஒன்று தூக்கி கொண்டு வந்து போட்டுரும். அதனால் வந்து எக்ஸாக்ட் மேட்ச் வேணுன்றதுனால தான் ஃபால்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறோம். FALACன்னு சொல்லி டைப் பண்ணிட்டு க்ளோஸ் தி ப்ராக்கெட், இந்த மாதிரி இந்த ப்ராக்கெட் பண்ணும். புரிஞ்சுதுங்களா? இப்போது என்ட்ரி அடித்த ஆன்சர் வந்துருமா நமக்கு? பார்க்கலாமா? என்ட்ரி அடித்தாச்சு, இந்த 250 சொல்லி வந்துச்சு. ஸோ இங்கே மறுபடியும் கைட் பண்ணி காமிக்கிற பாருங்க, இந்த ரோவில் இப்படி இந்த மாதிரி செலக்ட் பண்ணிடுச்சு. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணி காமிக்கிறதுக்கு நான் இங்கே உங்களுக்கு முக்கியமாக வந்து நிறைய பேர் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்குன்றக்கா நான் என்ன பண்ணுறேன், இதுதான் லுக்அப் வேல்யூ இல்லையா? இது லுக்அப் வேல்யூன்றதுனால அந்த இடத்துல ஒரு ஷேப் போட்டுட்டு, ஏன்னா நிறையா எக்ஸாம்பிள் இது மாதிரி பண்ணி பார்க்க போகிறேன் இதே இதில் ஷீட்டில். ஓகே, ஸோ இதில் வந்து நோ ஃபில் சொல்லி கொடுத்துக்கிறேன். அதோட ஷேப் அவுட்லைன் வந்து இந்த மாதிரி ரெட் கலர்லேயே போட்டுக்கலாம். ரெட் கலர் போட்டால் இந்த இது கலரில் வரலன்றதால மறுபடியும் ப்ளூ கலரில் போட்டுட்டு இதோட என்ன பண்ணுறேன், ஃபார்மேட் ஷேப்பை பண்ணிவிட்டு லைனை வந்து கொஞ்சம் திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சாச்சுன்னா நமக்கு இதான் லுக்அப் வேல்யூ சொல்லி உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இதுதான் லுக்அப் வேல்யூ. P-003 லுக்அப் வேல்யூ இந்த ஏரியால இருக்குது இல்லையா? ஆனால் இந்த லுக்அப் வேல்யூன்றது நம்ம இடத்துல எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இதுதான் லுக்அப் வேல்யூ. இந்த லுக்அப் வேல்யூ தான் இது போல் இந்த இடத்துல ஃபார்முலாவில் போட்டு கொண்டு வந்துருக்குறோம். இந்த ஃபார்முலா வந்து என்ன என்ட்ரு பண்ணணும்னு ஒன்றுமே தெரியாமல் போச்சு. அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல நான் உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபார்முலா என்ட்ரு பண்ணியிருக்கோன்னு தெரியுன்றேன். இன்னொரு டக்குன்னு ஒரு விஷயம் சொல்லித்தரேன். FORMULATEXT ஃபார்முலா டெக்ஸ்ட்னு ஒரு பில்ட்இன் ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ ரெஃபரன்ஸ்னு சொல்லி கேட்குதுலையே, அந்த 250 வந்து எதில் இருக்குது, E15ல் இருக்குது. ஸோ இது மாதிரி கிளிக் பண்ணுறேன். E15ல் கிளிக் பண்ணியாச்சுன்னா என்ட்ரி அடிச்சோன்னா அந்த ஃபார்முலா வந்து நம்ம என்ன என்ட்ரு பண்ணுவோம் அப்படியே வந்துடும். இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள் இதில் V = சொல்லி ஸ்டார்ட் பண்ணால் ஒரு ஃபார்முலா என்ட்ரு பண்ணுறோம்னு அர்த்தம். VLOOKUP பில்ட்இன் ஃபங்க்ஷனை என்ட்ரு பண்ணியிருக்கோம். ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு டபுள் கோட் P-003 டபுள் கோட்னு சொல்லி முடிச்சிருக்கோம். இதுதான் லுக்அப் வேல்யூ. ஸோ இந்த லுக்அப் வேல்யூ இங்கே P-003 இருக்கிறத இந்த இடத்துல வர வச்சா தான் இந்த மாதிரி ஆன்சர் வரும்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கமா கொடுத்து B5 to H9ன்றது டேபிள் அரேஞ்ச் சொல்லி கொடுத்துருக்குறோம். கமா போட்டு 7ன்றது காலம் இண்டெக்ஸர், அப்புறம் கமா போட்டு ஃபால்ஸ்ன்றது என்ன அர்த்தம், ரேஞ்ச் லுக்அப். ஸோ இந்த டீட்டெயில் நான் இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல மறுபடியும் என்ட்ரி பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ நம்ம என்னென்ன கொடுக்குறோம், லுக்அப் அண்டர்ஸ்கோர் வேல்யூ. அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு கைடன்ஸ்க்காக இங்கே உங்களுக்கு காப்பி பண்ணி போகிறேன். VLOOKUP அப்படின்னு சொல்லி போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணியாச்சுன்னா இது வருது இல்லையா, அந்த ஸ்க்ரீன் வருது இல்லையா, இந்த ஸ்க்ரீனில் அந்த ஃபார்மேட்டை அப்படியே ஜஸ்ட்டு எடுத்து போட்டுருங்க. இது எப்படி பண்ணுறதுலாம் அப்புறமா நீங்கள் கற்றுக்குங்க. இப்போதைக்கு நான் ஒரு ஃபாஸ்ட்டாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட். ஓகே, ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் நேம். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் நேம்னு சொல்லி இங்கே போட்டிருக்கிறேன். இது வந்து ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் நம்பர்னு சொல்லி மாற்றிக்கலாம். நம்பர்ன்றது இந்த ஹேஷ் சிம்பிள் போட்டுக்கிறேன். ஸோ FAன்னு சொல்லி டைப் பண்ணுறோம், ஃபாஸ்ட்டாக புரிஞ்சு. FA1 ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் நம்பர் 1, FA2, FA3 ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் நம்பர் 3, FA4 அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுக்கலாங்க. இது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அப்புறமா நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா லுக்அப் VLOOKUP நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணுவாங்க, பட் நிறைய பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் எது, லுக்அப் வேல்யூ. ஸோ இப்போ நம்ம வந்து எதில் ஆன்சர் எந்த இது கொடுத்துருக்கோம், இன் திஸ் எக்ஸாம்பிள் போடலாமா? ஸோ இன் திஸ் எக்ஸாம்பிளுக்கு முன்னாடி வேல்யூ இன் திஸ் எக்ஸாம்பிள், வேல்யூ ஃபார் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் இன் திஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ லுக்அப் வேல்யூ நம்ம என்ன கொடுத்தோங்க, இதில் போயிட்டு ஒரு டபுள் கோட் கொடுத்து P-003 சொல்லி கொடுத்தோம் இல்லையா? அடுத்தது ரெண்டாவது ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் எங்கே பாருங்கள், இதை பாருங்கள், இந்த இடத்துல கைடன்ஸ் அதனால தான் எது போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் லுக்அப் அண்டர்ஸ்கோர் வேல்யூன்னு கொடுத்தாச்சு. ரெண்டாவது டேபிள் அண்டர்ஸ்கோர் அரே TABLE. அதே மாதிரி ஸ்மால் லெட்டர் எல்லாமே எங்கெங்கே ஸ்மால் லெட்டர் இருக்கோ, எங்கெங்கே அண்டர்ஸ்கோர் இருக்கோ எல்லாத்தையும் போட்டிருக்கேன். இதை வந்து நிறைய பேர் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் சில விஷயம் இதெல்லாம் ஆட்டோமேஷன்லாம் பண்ண முடியும். ஓகே, டேபிள் அண்டர்ஸ்கோர் அரேன்னு சொல்லி போட்டு இப்போது நம்ம
இந்த இடத்துல இருக்கிறனால எங்கே ஃபார்முலா தெரியணும்னு சொல்லினா இவ்வளோ போய் கிளிக் பண்ணி உள்ளே போய் ஃபார்முலா போய் பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கேருந்து பார்க்கணும் வச்சு நம்ம கிளிக் பண்ண இடத்துல இந்த இடத்துலயே செல்லை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம், இங்கே போய் பாருங்கள். இங்கேயுமே கிளிக் பண்ண போகிறோம். இதில் எது ஃபார்முலா, இதில் ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் ஆன்சர் மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். லுக்கப் வேல்யூ P'3 போட்டாச்சு. அடுத்தது B5 ஃபுல் கோலன் H9 தான் டேபிள் அரே. B5 ஃபுல் கோலன் H9 டேபிள் அரே அதையும் கொடுத்தாச்சு. மூணாவது என்னன்னா இங்கே போய் பாருங்கள், காலம் இண்டெக்ஸ் நம்பர் COL_INDEX_I_NUM அப்படின்னு சொல்லி காலம் இண்டெக்ஸ் நம்பர் இங்கே போய் பாருங்க 7 சொல்லி கொடுத்துருக்குறோம். ஏன்னா ப்ரைஸுக்கு வந்து 7 அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு இல்லையா. அடுத்தது FA4 இப்போ சென்ட்ரல் வச்சுக்கலாம், இந்த சைடு லெஃப்டில் கூட வச்சுக்கலாம். ஓகே, இப்போ டக்குன்னு பார்த்தோன்னா புரியுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த சின்னதாக ஹைலைட் பண்ணி உங்களுக்கு வச்சுட்டு காமிக்கிறேன். ஸோ இது ஹெட்டிங்கிறதுனால நார்மலாக ஹெட்டிங்க்கு வந்து இந்த மாதிரி கலர் கொடுத்தது ஹெட்டிங் சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஓகே, இதுதான் வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இந்த காலம் இண்டெக்ஸ் நம்பர் 7 கொடுத்தாச்சு. அடுத்தது நான் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஸ்டார்ட் பண்ணுறேன். RANGE_LOOKUP. ஏன் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் சொன்னால், ஏன்னா வந்து இந்த கைடன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் அண்டர்ஸ்கோர் லுக்கப்ன்ற ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்குது. ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து என்ன அர்த்தம்னா அதாவது நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கொடுத்தா டிஃபால்ட் வேல்யூவை தவிர வேறு ஏதாவது கொடுக்கணும்னா மட்டும்தான் கொடுக்கணும். ஸோ இதில் வந்து ரேஞ்ச் லுக்கப்ன்றது இங்கே தனியாக டைப்பிங் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு வந்து என்னென்ன வேல்யூ வரும்னா ட்ரூ வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். ஓகே, டிஃபால்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபைண்ட் approximate value of lookup value, okay, from the first column of the table array. Okay, true சொல்லி கொடுத்தாதான். ஆனால் ஃபால்ஸ் சொல்லி கொடுத்தா ஃபால்ஸ் வந்து என்ன பண்ணும்? find exact match of lookup value, lookup underscore value. எதுக்கு நான் அந்த அண்டர்ஸ்கோர்ல போடுறேன்? சேம் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ல எப்படி இருக்கோ அது மாதிரி போடணும். from the first column of the table array. டேபிள் அரேன்றதை நான் செலக்டட் டேபிள் அரேன்னு போடுறேன். ஓகே, ஏன்னா டேபிள் அரே வந்து நம்ம கிரீன் கலர்லையும் வேறு மாதிரி செலக்ட் பண்ணி காமிச்சோம், அந்த மாதிரி செலக்டட் டேபிள் அரே செலக்டட். இது எதுக்கு இந்த மாதிரி டேபிள் அரே செலக்டட் சொல்லி போடுறோம்னா, இங்கே பாருங்க, இப்போ கொஞ்சம் இது பண்ணி காமிக்கிறேன், கம்மி பண்ணி காமிக்கிறேன். இப்போ டேபிள் அரேன்றது ரெட் கலர் இருக்க தான் டேபிள் அரேன்னு சொன்னோம் இல்லையா. இப்போ எனக்கு ப்ரைஸ் வேணும்னா மட்டும் இவ்வளோ தூரம் நான் செலக்ட் பண்ணணும் இல்லையா. எனக்கு வந்து காஸ்ட் வேணும், இல்லை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பிராண்ட் மட்டும் வேணும்னா என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி க்ரீன் கலரில் என்னோட டேபிள் அரே மாற்றிக்கலாம். ஸோ டேபிள் அரே க்ரீன் கலர் இந்த ஏரியா மட்டும் தான் இருக்கும், புரிஞ்சுங்களா உங்களுக்கு. ஸோ டேபிள் அரே ரெஃபரன்ஸ் இப்போ பார்த்து பார்த்தீங்கன்னா இது வரும் B5 to D9, B ஃபார் பெங்களூர் B5 அண்ட் D ஃபார் டெல்லி D9. ஸோ க்ரீன் கலரில் இருக்கிற டேபிள் அரே வேறு, ரெட் கலர் இருக்கிற டேபிள் அரே வேறு. ஆனால் நம்ம எப்போவுமே வந்து டோட்டலாக இதை செலக்ட் பண்ணிக்கிட்டா நல்லது. இந்த ப்ராடக்ட் கேட்டகரி உங்களுக்கு வேணும்னா என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ ப்ராடக்ட் கேட்டகரி நான் இப்போ செலக்ட் பண்ணல. ஸோ அதனால தான் வந்து டேபிள் அரேன்றது செலக்டட் டேபிள் அரேன்னு நீங்கள் என்ட்ரி பண்ணியிருக்கிறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ட்ரூலாம் கொடுத்துருக்கோம் இல்லையா. ரேஞ்ச் லுக்கப்பில் போயிட்டு நான் ட்ரூன்னு சொல்லி போட்டு தான் எப்போ ட்ரூவாக இருக்கும்னா டிஃபால்ட்டாக என்னவாக இருக்கும், ஃபைண்ட் அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் லுக்கப் வேல்யூ ஃப்ரம் தி first column of the table array selected. First column. அதே மாதிரி ஃபால்ஸ்னா find exact match of lookup value from the first column of the table array selected கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அதனால தான் செலக்டட் டேபிள் அரே. டேபிள் அரே கேன் பி செலக்டட் எனிதிங். இப்போ நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இதில் போய் ப்ரைஸ் க்ரீன் கலரில் போய் பார்த்துட்டு ப்ரைஸ் கட்டிங்கன்னா வராது. டேபிள் அரே இந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா ப்ரைஸ் வராது. ஆனால் நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு டேபிள் காலம் மட்டும் எப்போவுமே எல்லாருக்குமே சேம் தான், யாரும் மாற்ற முடியாது இல்லையா. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ரைட் சைடில் ஃபுல்லாக எவ்வளோ தூரம் இருக்கோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த டேபிள் அரே செலக்ட் பண்ணிட்டு ஃபுல்லாக பண்ணுறது பை டிஃபால்ட்டாக எல்லோரும் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் போட்டிருக்கேன். ஸோ கம்மிங் பேக் டு ரேஞ்ச் லுக்கப். இப்போ நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோம், இந்த இடத்துல பாருங்கள்,
ஃபால்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு மெத்தட் நம்பர் 1. ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் மெத்தட் 1ன்னு போட்டு காமிச்சிடுறேன். இந்த இடத்துல மெத்தட் 1. ஓகே, ஸோ மெத்தட் 1 அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா மெத்தட் 2ன்னு என்ன அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? மெத்தட் 2 அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா இப்போ? ஸோ இந்த இதுதான் நமக்கு இந்த 2 இடத்துல தான் நமக்கு ஆன்சர் தேவைப்பட்டுச்சு இல்லையா? ஸோ ப்ராடக்ட் ஐடின்றது நம்ம லுக்கப் வேல்யூன்றது ரெட் கலர் அப்படின்றது, ப்ரைஸ்ன்றது இந்த இடத்துல வந்து க்ரீன் கலர் பண்ணி காமிக்கிறேன். ரெண்டையுமே வந்து நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் ஃபாண்ட் கலரில் ஒயிட்டில் போட்டு கொஞ்சம் பெருசு பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இந்த இடத்துல வந்து this font lookup value is in red color P.03 and the answer result which is received using VLOOKUP formula வந்து 250 வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து ரெட் கிரீன் கலரில் நமக்கு ஃபாண்ட் இருக்குது. ஓகே, ஸோ ப்ராடக்ட் ஐடின்றது அதில் கீழே உள்ள ஏரியா வந்து இந்த ப்ளூ கலரில் இருக்கிற பாக்ஸ் இருக்குல்ல, இதுதான் அந்த லுக்கப் வேல்யூ. ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கிறோம், இந்த லுக்கு ஃபார்முலா இங்கே பாருங்கள், P.03 டேரக்டாக டைப் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த P.03ன்றது எந்த செல்லில் இருக்குது? D15ன்ற செல் இருக்குது. ஸோ இப்போ நம்ம போயிட்டு இந்த இடத்துல ஃபார்முலா என்ன பண்ணலாம், மாற்றி பார்க்கலாம். ஸோ P.03 வித்தில் டபுள் க்ளோட் கொடுத்துருக்கு இல்லையா, இதை எடுத்துடுறேன். இதை மட்டும் எடுத்துட்டு என்ன பண்ணுறேன், இப்போது இந்த P.03 D15ல் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுறோம், என்ன வந்து இந்த இடத்துல D15 ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ என்ட்ரி அடிச்சிடறேன். ஸோ இப்போவும் அதே ஆன்சர் தான் நமக்கு வரும். ஏன்னா D15ல் என்ன இருக்கோ அதுக்கு ஆன்சர் கொண்டு வான்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸோ இதை வந்து உங்களுக்கு இதோட பெனிஃபிட் எப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறதுக்கா மறுபடியும் அதை ரீடு அன்டூ பண்ணிடுறேன். ஏன்னா P.003 டெக்ஸ்ட் கொடுத்த மாதிரியே ஃபார்முலா காமிக்கிறேன். இப்போது இதே அப்படி காப்பி பண்ணிட்டு கீழே வேற ஒரு இடத்துல பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல போய் எடிட் பண்ணி காமிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு லுக்கப் வேல்யூ வந்து எந்த இடத்துல இருக்குது? D34 இருக்குது. ஸோ அதனால் இங்கே போயிட்டு D15 D34 போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஃபார்முலா இப்போதைக்கு டெலீட் பண்ணிடுறேன். ஃபார்முலா டெக்ஸ்ட் இப்போதைக்கு இங்கே வரல. ஓகே, ஸோ P.03 இருக்கு இல்லையா, இப்போ P.02ன்னு சொல்லி போட்டு பார்க்கலாமா? P.02க்கு என்ன ப்ரைஸ் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் இந்த டேபிளில் உங்களுக்கு இந்த இது ப்ளூ கலரில் இங்கே போட்டிருக்கேன் இல்லையா, P.03 சொல்லி இருந்துச்சு. ஸோ அதுக்கு நான் ஒரு ஜஸ்ட் இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துட்றேங்க. ப்ரைஸை மட்டும்தான் இப்போ வந்து நம்ம ஒர்க் பண்ணி பார்க்குறோம். சரியா? ப்ரைஸ் ஒர்க் பண்ணிவிட்டு இதோட ரைட் கிளிக் பண்ணிட்டு இதோட ஃபார்மேட் ஷேப்பை கொடுத்துட்டு இதை வந்து 4.5 அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறேன் திக்னஸ்ஸு. அப்போ தான் வரும். ஸோ இது வந்து லுக்கப் வேல்யூ இருக்குது. இங்கே வந்து நமக்கு ஆன்சர் ரிசல்ட் வரணும். ஓகே, ஸோ ரிசல்ட் இஸ் இன் க்ரீன் கலர்ன்றனால க்ரீன் கலரில் இங்கே போட்டுக்கிறேன். அண்டு திஸ் இஸ் யுவர் இந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணலாம், ரெட் கலரில் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ P.03 எப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் 215 வரணும் வந்துடுச்சு இந்த இடத்துல. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஸோ மூணையும் குரூப் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. சில விஷயங்களை நான் பண்ணும்போது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணும்போது இருக்கும். இந்த 3 ஷேப்பையும் வந்து செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், குரூப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த இதில் போய் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த குரூப்பில் இந்த இதை அப்படியே மூவ் பண்ணி காமிக்கலாம். அதுதான் சரியா? இப்போ P.03னா ப்ரைஸ் 250, இப்போ P.02னா ப்ரைஸ் 250 வருது இல்லையா? ஓகே, நம்ம இடத்துல என்ன பண்ணலாம், இந்த இடத்துல 250 பொதுவாக நான் இங்கே வந்து ஒரு 190 அப்படின்னு போட்டுக்கலாம். சரியா? 190 வேண்டாம், ஒரு 319 போடலாம். ஸோ இப்போ நமக்கு இந்த இடத்துல P.03 போட்டுக்க, இந்த இடத்துல 319 சொல்லி வரணும் இல்லையா? இங்கே பக்கத்தில் போட்டுக்கிறேன் 390 அப்படின்றது வரணும் இங்கே. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், VLOOKUP ஃபார்முலா போட போகிறோம். நல்லா கவனமாக பார்த்துட்டோங்க. ஈக்குவல் டு VLOOKUP போட்டதுக்கு அப்புறம் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்த உடனே உங்களுக்கு கைடன்ஸ் வந்துடும். ஸோ லுக்கப் வேல்யூ முன்னாடி என்ன போட்டோம், இந்த இடத்துல P.003 சொல்லி டெக்ஸ்ட் மாதிரி டைப் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி வேணாமா. இப்போ இது வந்து என்னது D34ல் இருக்குது. ஸோ D34ன்னு சொல்லி என்ட்ரி பண்ணலாம். அதை மறுபடியும் டெலிட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், என்ட்ரி பண்ணாமல் அந்த P.02 இருக்குல்ல அந்த செல்லு மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே இங்கே D34ன்னு வந்துடும். D34ன்னு சொல்லி 3 கீ பட்டன் நீங்கள் ட்ரை பண்ணணும். D இஸ் த ஃபர்ஸ்ட் பட்டன், 3 இஸ் தி செகண்ட் பட்டன், 4 இஸ் தி தேர்ட் பட்டன். 3 பட்டன் நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ இது மாதிரி வந்து
ஏதாவது 1000th ரோவில் போய் 1000th செல்லில் போயிட்டு அந்த மாதிரி பண்ணிங்கன்னா மொத்தம் 1000ல் 4 டிஜிட் இருக்கு இல்லையா? ஸோ காலமில் வந்து ஒரு 3 டிஜிட்டும் இதில் ஒரு 4 டிஜிட்னா 7 டிஜிட் 8 டிஜிட் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணாமல் என்ன கிளிக் பண்ணியாலே அந்த செல் ரெஃபரன்சிங் வந்துடும். எத்தனை டெக்ஸ்ட் இருந்தாலும் எத்தனை நம்பர் இருந்தாலும் வந்துடும். ஸோ இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம் D34 வந்துச்சு. ஸோ லுக்கப் வேல்யூ முடிஞ்சிச்சு. கமா கொடுத்தா டேபிள் அரே கேட்குது. டேபிள் அரே வந்து இந்த இடத்துலேருந்து அப்படியே ஃபுல்லாக நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைஸ்ன்றது நமக்கு என்ன வருது, அடுத்தது கமா கொடுத்ததுக்கப்புறம் காலம் இண்டெக்ஸ் நம்பர் 7 சொல்லி கொடுக்குறோம். ரேஞ்ச் லுக்கப் வந்து என்ன கொடுக்கணும், ஃபால்ஸ் கொடுக்கணும். எக்ஸாக்ட் மேட்ச் ஆஃப் லுக்கப் வேல்யூ. க்ளோஸ் தி ப்ராக்கெட். ஸோ எக்ஸாக்ட் மேட்ச் ஆஃப் லுக்கப் வேல்யூனா லுக்கப் வேல்யூ ஸ்பீட் ஆஜ் டு ஹியர். D34ன்றதை லுக்கப் வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஃபார்முலா போய் பாருங்க. இந்த இடத்துல P-002ன்னு கொடுக்காம D34ன்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். ஓகே. ஸோ இது வந்து என்னன்னா இந்த டேட்டா டைப் என்ன டைப், இது பேர் D34ன்னு சொல்லி கொடுத்தா அது பேர் வந்து செல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சிங்கிள் செல் ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். ஆனால் இங்கேயும் பாருங்க, இங்கேயும் செல் ரெஃபரன்ஸ் தான் கொடுக்குறோம். B5 to H9 சொல்லி கொடுத்துருக்குறோம். ஆனால் நிறைய செல் இருக்கு B5 to H9ல. இதில் B5 to H9னா இப்போ இவ்வளோ செல் செலக்ட் பண்ணுறோம் வச்சுக்கோங்க. இப்போ எத்தனை செல் இருக்கு இதில்? மொத்தம் 5 செல் இருக்கு. இப்போ அப்படியே ஜஸ்ட் ரைட்டில் பண்ணால் 5 + 5 10 15. அடுத்த ரைட்டில் போனால் 20 25 30 35 செல் சேர்ந்து தான் வந்து இந்த டேபிள் அரே. ஸோ ஒரு செல் அப்படிங்கிறது வந்து லுக்கப் வேல்யூக்கு மட்டும்தான் பொருந்தும். டேபிள் அரேக்கு வந்து மோர் தேன் ஒன் செல் அப்படிங்க வச்சுங்க. சரியா? ஸோ இந்த டேட்டா டைப் லுக்கப் வேல்யூவில் D34 இருக்கிறது வந்து ஒரு செல் ரெஃபரன்ஸ் மட்டும்தான் எப்பவும் செலக்ட் பண்ணணும். அந்த செல் ரெஃபரன்ஸ் தான் லுக்கப் வேல்யூன்றது பாருங்கள். ஸோ இப்போ வந்து நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், நான் லுக்கப் வேல்யூ இங்கே போய் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா அது நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. கம்ப்யூட்டர் இந்த இடத்துல தேடி பார்த்து கொண்டு போய் கொடுக்கும். ஸோ லுக்கப் வேல்யூன்றது இங்கே ஒரு சிங்கிள் செல் ரெஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் லுக்கப் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். லுக்கப் வேல்யூ இஸ் a சிங்கிள் செல் ரெஃபரன்ஸ் which we have given here as a direct டெக்ஸ்டாகவே கொடுத்துருவோம். P-003 பாரு, எங்கே போய் பாரு, இந்த ஃபர்ஸ்ட்டு இந்த டேபிள் அறையில் ஃபர்ஸ்ட் காலத்தில் பாரு, அப்புறம் வந்து 7வது காலத்தில் ஆன்சரை பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி தான் இங்கே வந்து D34ல் என்ன இருக்கோ அதை பாரு அப்படின்றோம். D34ல் என்ன இருக்குது, P-002 இருக்குது. அதை எங்கே பாரு, B5 to H9ல பாரு. B5 to H9ல பாருன்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லுக்கப் வேல்யூ அரேல மொத்தம் 5 எலிமெண்ட் இருக்கு. இந்த 5 எலிமெண்ட்ல P-002 எங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. மூவ் பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு எத்தனாவது காலத்துல எனக்கு ஆன்சர் இருக்கு, 7வது காலத்துல ஆன்சர் இருக்கு. வந்து பிரைஸ் வந்து 390 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. எக்ஸாக்ட் மேட்ச் பண்ணி 390 சொல்லி வந்துருச்சு. புரிஞ்சுங்களா? ஸோ இப்போ நம்ம இங்க போயிட்டு எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு இங்க போனோம். ஸோ மெத்தட் 2ல என்ன பண்ணோம், லுக்கப் வேல்யூக்கு சிங்கிள் செல் ரெஃபரன்ஸ் கொடுத்தோம். D34ன்னு சொல்லி கொடுத்தோம். ஓகே, அடுத்த டேபிள் அரே என்ன பண்ணோம், அதே தான் டேபிள் அரே தரிசனம் வச்சு B5 to H9 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். இப்போ பாருங்க, இந்த இடத்துல பார்த்துட்டே வாங்க. இந்த ரெண்டு இடத்துலையும் காலம் இண்டெக்ஸ் நம்பர் மாறுமா, ப்ரைஸுக்கு மாறாது. 7th காலம் தான். அந்த ரேஞ்ச் லுக்கப்ன்றது ஃபால்ஸ் தான். ஓகே, ஸோ இதுதான் வந்து லுக்கப், வி லுக்கப் பண்ணுறது. இப்போ வி லுக்கப்ன்றது வந்து ஒரே ஷீட்டில் இருந்தால் டக்குன்னு இந்த மாதிரி பண்ணிடலாம் இல்லையா? இன்னொரு ஷீட்டில் போய் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணணும், நான் இன்னொரு ஷீட் கிரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு நான் இதை அப்படியே காப்பி பண்ணி போடுறேன். ஏரியாக்குள்ள அப்படியே காப்பி பண்ணி போடுறேன். ஷீட் 1ன்னு சொல்லி ஒரு ஷீட்டுக்குள்ளே இந்த இடத்துல ஒரு இடத்துல இருக்குன்னு வைப்போம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அதை காப்பி பண்ணி பண்ணோன்னு என்ன ஆகுது, இங்கே ரெஃபரன்ஸ் சொல்லி ஒன்று வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி எரர் வரும். ஏன்னா இங்கே போய் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் சொல்லி வந்திருக்கு. ஒரு ரெஃபரன்ஸ் எரர்ன்றது என்னன்னு சொல்லி அப்புறமா நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போதைக்கு இந்த இடத்துல போய் நம்ம P-002 இங்கே வீலுக்கு டெலிட் பண்ணணும் இல்லையா, இதை டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், =VLOOKUP ஓப்பன் ப்ராக்கெட் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் லுக்கப் வேல்யூன்றது இந்த இடத்துல கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுன்னா F8ன்ற செல் வந்துச்சு. நம்ம டேபிள் அரே எங்கே போய் பார்க்கணும், இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு. நமக்கு ஒரே ஷீட்டில் இருந்தால் ஈஸியாக பண்ண முடியுது. இன்னொரு ஷீட்டில் எனக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி தெரியல அப்படின்னா எந்த இடத்துல பார்த்தோம், இந்த ஷீட் ப்ராடக்ட் மாஸ்டர் ஷீட் இருக்குல்ல, PROD_MEST_ ஷீட், இந்த ஷீட்டில் கிளிக் பண்ணும்போது தான் நம்ம அந்த இடத்துல போயிட்டு இந்த ஹரிசாண்டல் வெர்டிக்கல் பார்லாம் மூவ் பண்ணி நம்ம அந்த B5 to அந்த H9 வரைக்கும் செலக்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணுறது வந்து இந்த ஷீட்டுக்குள்ளே போய் மறுபடியும் போய் கிளிக் பண்ணிலாம் பார்க்க முடியாது. நீங்கள் செலக்ட் பண்ண உடனே டேபிள் அரே செலக்ட் பண்ண உடனே என்ன ஆகும், அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லி தெரியல அப்படின்னு நேராக இந்த இடத்துக்கு வாங்க. இது கிளிக் பண்ணாதீங்க எங்குமே.
இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சது ஈக்குவல் டு டைப் பண்ணியிருக்கீங்க, வீலுக்கம் டைப் பண்ணீங்க, ஓப்பன் ப்ராக்கெட் டைப் பண்ண உடனே F8 அங்கே வரைக்கும் அந்த ஷீட் ஒன்லேயே உங்களுக்கு விசிபிள் ஆச்சு. இங்கே வந்தோன்னா அடுத்து ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் MAST அண்டர்ஸ்கோர் SH ஒரு எக்ஸ்கிளமேட்டரி சிம்பிள் வந்துருக்கு. இது என்னது புதுசாக வந்திருக்கு? நம்ம B5 to H9 மட்டும் தானே கொடுத்தோம். இங்கே வந்து ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் மாஸ்டர்னோன்னா அதுதான் இந்த ஷீட்டோட நேம் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். நான் நிறைய ஷீட் இருக்கு இல்லையா, எந்த ஷீட்டில் உள்ள B5 to H9 சொல்லி ஆட்டோமேட்டிக்காக அது சிஸ்டமே எடுத்துக்கும். நீங்கள் போயிட்டு இந்த ஷீட்டை கிளிக் பண்ணி அந்த டேபிள் ரேஞ்சு செலக்ட் பண்ணால் போதும். ஓகே, இப்போது ஜஸ்ட் இந்த இடத்துல போய் கிளிக் பண்ணாமல் நீங்கள் வந்து கமா மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்க. கமா ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு இந்த கைடன்ஸ் இந்த இடத்துல பக்கத்தில் வரணும்னு நினைப்பீங்க, வராது. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதாவது இடத்துல தள்ளி வந்துருக்கலாம் உங்களோட செட்டிங் தகுந்த மாதிரி. இப்போ பாருங்கள், லுக்க வேல்யூ கொடுத்தாச்சு, டேபிள் வேல்யூ கொடுத்தாச்சு, அடுத்து காலம் இண்டெக்ஸ் நம்பர் கேட்குது. காலம் இண்டெக்ஸ் நம்பர் நமக்கு தெரியும் 7. இங்கே வந்து ஜஸ்ட் டைப் பண்ணுங்கள், 7 டைப் பண்ணுங்கள். அடுத்து கமா FALSE போட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டிங்கன்னா, க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்ததுக்கப்புறம் என்டர் அடிக்கணும். அவ்வளோ என்டர் அடித்தா இப்போ வந்து உங்கள் ஷீட் வந்து விசிபிள் ஆனது. ப்ராடக்ட் ஷீட் மாஸ்டர் இருக்குது. இங்கேருந்து டக்குன்னு ஷீட் 1க்கு போயிட்டு உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு. இப்போ நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள், ஃபார்முலா பாருங்கள். இந்த இடத்துல PROD அண்டர்ஸ்கோர் MAST அண்டர்ஸ்கோர் SH எக்ஸ்கிளமேட்டரி சிம்பிள்ன்றது ஒரு புதுசாக வருது கேரக்டர் ஒரு டீட்டெயில் முளைச்சிருக்கு இல்லையா, இது பேர் என்னதான் ஷீட் நேம் அடிஞ்சது. இதே இது வந்து இன்னொரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுறோம் பாருங்க. அடுத்தது வேற ஒரு ஃபைலில் இருக்குது. இப்போ கண்ட்ரோல் என்ன கொடுத்தாச்சுன்னா வேற ஒரு ஃபைல் வருது. இப்போ நான் வந்து ஃபைல் வந்து ஃபைல் சேவர்ஸ்ன்னு சொல்லி போட்டு திஸ் பிசியில் இல்லை ப்ரௌஸ் கொடுத்துட்டு ஓகே, இது விண்டோஸில் இதை இருக்கிற இடத்துல அப்படின்னு சொல்லி போட்டுருக்கேன். ஃபைல் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஓகே, ஃபைல் 2 கொடுத்து சேவ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து என்னோட ஃபைல் 2ன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கா வந்து என்ன பண்ணுறேன், இது வந்து ஃபைல் 2ன்னு சொல்லி பண்ணுறேன். ஒரு ஷேப் கிரியேட் பண்ணிட்டு ஃபைல் 2. ஸோ ஃபைல் 2ல் நீங்கள் வந்து உங்களுக்கு VLOOKUP தேவைப்படுது. ஃபைல் 1ல் தான் உங்களுக்கு டேபிள் அரே இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இதை வந்து காப்பி பண்ணிட்டு இதை வந்து ஃபைல் 1ன்ற இந்த ப்ராடக்ட் மாஸ்டரில் போயிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுங்க. ஓகே, இது வந்து ஃபைல் 1. ஃபைல் 1ல் டேபிள் அரே இருக்குது. ஃபைல் 2ல் உங்களுக்கு என்ன இருக்குது, அந்த லுக்கப் வேல்யூன்றதை காப்பி பண்ணி மறுபடியும் இங்கே போடுறேன். இந்த இடத்துல போட்டுக்கலாமா? ஓகே, இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த ஃபார்முலா இப்போ டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ P-004ன்னு சொல்லி போடலாம். அந்த ஃபைல் 1ல் போய் பார்க்கலாமா? ஃபைல் 1ல் P-004 அப்படின்றதுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 505 சொல்லி இருக்குது. ஸோ நமக்கு ஃபைல் 2ல் இந்த இடத்துல நமக்கு 505 சொல்லி வரணும். ஓகே, ஸோ VLOOKUP ஃப்ரம் ஒரே ஷீட்டுக்குள்ளே எப்படி பண்ணோம் அப்படின்றத பார்த்தோம் இங்கே இல்லையா. ஒரே ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த டேபிள் ரேஞ்சு மட்டும்தான் வரும். அடுத்த ஷீட்டுக்குள்ளே போயாச்சுன்னா ஒரு ஷீட் நேம் உங்களுக்கு வருது. இப்போ ஃபைலுக்குள்ளே வேறு ஃபைல்லேருந்து பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஈக்குவல் டு VLOOKUP ஓப்பன் ப்ராக்கெட் டைப் பண்ணி வச்சா. ஸோ லுக்கப் வேல்யூ உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஜஸ்ட் அந்த செல்லை கிளிக் பண்ணால் போதும். கமா போட்டு என்ன பண்ணணும், இப்போ டேபிள் அரே செலக்ட் பண்ணுவோம் இல்லையா. டேபிள் அரே செலக்ட் பண்ணால் நீங்கள் நார்மலாக என்ன பண்ணுவீங்க, இந்த ஃபைல் இந்த எக்ஸல் லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபைல் 1 ஃபைல் 2ன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சதை பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா. மொத்தம் 3 ஃபைல் இருக்குது. எந்த ஃபைல் சொல்லி தேடிட்டு இருப்பீங்க. ஓகே, ஸோ அந்த ஃபைல் உங்களுக்கு இந்த ஃபைல் 2ன்னு சொல்லி இங்கே கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ளூ கலர் தெரிய வச்சுருக்கு, இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணியாச்சுனாலே என்ன ஆகும், இந்த இடத்துல ஃபார்முலா பாரில் உங்களுக்கு டீட்டெயில் தெரிய ஆரம்பிக்கும். இங்கேயும் உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ ஃபைல் 2ன்றது இப்போ நம்ம இங்கே இருக்கோம். பட் நமக்கு ஃபைல் 1ல் தான் டேபிள் அரே இருக்கு இல்லையா. ஃபைல் 1ன்றது இந்த டேபிள் இங்கே இருக்குது இல்லையா. இப்போ VLOOKUP ப்ராக்டிஸ்ன்ற ஃபைல் நேம் தான் இது. ஃபைல் 1 அப்படின்ற இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ ஃபைல் 1க்குள்ளே போயிடுச்சு. இப்போ ஷீட் 1க்குள்ளே இருக்குன்னா நமக்கு டேபிள் அரே எங்கே இருக்குது, ப்ராடக்ட் மாஸ்டர் ஷீட்னு இருக்குது, இங்கே கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ண உடனே பாருங்கள், ஃபார்முலா பாரில் பாருங்கள் ரொம்ப கிளியராக F12 அப்படின்றது வந்து நம்ம ஒரிஜினலாக ஃபைல் 2ல் உள்ள லுக்கப் வேல்யூ கொடுத்தோம். அதுக்கப்புறம் கமா போட்டதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் கோட் ஒன்று ஆரம்பிச்சிருக்கு, ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆரம்பிச்சு VLOOKUP ப்ராக்டிஸ் டெம்ப்ளேட் -001 by DPAV பிரபாகர் -15 September 2025 டாட் அப்படின்றது. இதெல்லாம் விட்டுருங்க, இது வரைக்கும் விட்டுருங்க. டாட் XLSX மட்டும் பிடிச்சிக்கங்க. அதுனா என்னதான் ஃபைலோட எக்ஸ்டென்ஷன். XLSXனா ஆர்டினரி எக்ஸல் ஃபைல். இதுதான் ஃபைல் நம்பர் 2.
சாரி ஃபைல் நம்பர் 1 முதல்ல ஒரிஜினல் ஃபைலை நம்ம வந்து ஒர்க் பண்ணோம் இல்லையா VLOOKUP ஒரே ஷீட்டில் VLOOKUP எப்படி அப்ளை பண்ணுறது வேறு ஷீட்டில் அதே ஃபைலில் வேறு ஷீட்டில் VLOOKUP எப்படி ஒர்க் பண்ணுறது பார்த்தோம் இப்போ வேற ஒரு ஃபைல் சொல்லி வந்தோன்னா தான் இந்த .xlsன்னு வந்துடும் ஏன்னா இது வந்து ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் நல்லா புரிஞ்சுங்க ஒரே ஃபைலில் நீங்கள் ஒர்க் பண்ணும்பொழுது வந்து வெறும் டேபிள் அரே முதல்ல வந்துச்சு ஏன்னா ஒரே ஷீட்டுக்குள்ளே டேபிள் அரேயும் நீங்கள் VLOOKUP ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது ஒரே ஷீட்டுக்குள்ளே இருந்தனால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டேபிள் அரே வந்துச்சு அப்புறமா நீங்கள் வந்து வேற ஒரு ஷீட்டுக்குள்ளே போனோடனே என்ன இருந்துச்சு இந்த ப்ராடக்ட் மாஸ்டர்ன்ற ஷீட் நேம் வந்துச்சு ஏன்னா அந்த பர்டிகுலர் ஃபைலுக்குள்ளே தான் அந்த ஷீட் நேம் இருக்குன்றனால ஃபைல் நேமை பற்றி சொல்லலை இப்போ நம்ம வேற ஒரு ஃபைலுக்குள்ள போடுறதுனால இந்த .xlsxன்னு சொல்லி போட்டு அந்த ஃபைல் நேம் ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் .xlsxன்னு சொல்லி வந்துடும் இது வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த ஒரு சிங்கிள் கோட் ஸ்டார்ட் ஆகுது சிங்கிள் கோட் ஸ்டார்ட் ஆனாலே வந்து ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே அந்த ஃபைல் நேம் ஃபுல்லாக வந்துடும் புரியுதுங்களா ஸோ சிங்கிள் கோட் ஸ்டார்ட் ஆனது எங்கே முடியுதுன்னா அந்த ஷீட் நேம் முடிஞ்சதுக்கப்புறம் SH வேற ஒரு ஃபைலுக்குள்ள அந்த ஷீட்டுக்குள்ள அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த சிங்கிள் கோட் ரெண்டு சிங்கிள் கோட்டுக்கு இடையில வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் என்ன இருக்குது முதல்ல வந்து ஃபைல் நேம் இருக்குது ரெண்டாவது அந்த ஃபைலுக்குள்ளே எந்த ஷீட்டுன்னு இருக்குது அப்புறமா எக்ஸ்க்ளைமேட்டரி சிம்பிள் வந்துருக்கு புரிஞ்சுங்களா போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த இடத்துல ஜஸ்ட் அந்த டேபிள் அரே கிளிக் பண்ணி இப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக இப்போ பாருங்கள் அந்த சிங்கிள் கோட்டில் ஸ்டார்ட் ஆகி ஃபைல் நேம் அப்புறம் ஷீட் நேம் அப்புறம் எக்ஸ்க்ளைமேட்டரி சிம்பிள் இது வரைக்கும் புரிஞ்சுங்க இதுதான் வந்து ஒரு ஃபைலோட ரெஃபரன்ஸும் ஷீட் ரெஃபரன்ஸ் சேர்ந்து அப்புறம் இங்கே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு டாலர்னு ஒரு வந்துப்பாங்க இந்த B5H9க்கு இடையில பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி மாதிரி இருக்குது $B $5 அப்புறம் அந்த ஃபுல் கோலன் அதே தான் அப்புறம் H9ன்றது எப்படி மாதிரி இருக்கு $H $9 வந்திருக்கு இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும் இது என்னன்னா அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் சொல்லி அர்த்தம் இந்த அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா VLOOKUP ஃபார்முலாவை நீங்கள் ஒரு 1000 ரோஸுக்கு காப்பி பண்ணணும்னா இந்த மாதிரி அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் போட்டிங்கன்னா மட்டும்தான் எல்லா செல்லையும் B5 to H9 B5 to H9 B5 to H9 நீங்கள் டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் காப்பி பண்ணி போட்டாலே $B $5 $H $9 அப்படின்னு சொல்லி அந்த 1000 செல்ஸ்லேயும் வந்துடும் ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரே ஷீட்டில் ஒர்க் பண்ணும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த அப்சல்யூட் ரெஃபரன்ஸை போட்டு காப்பி பேஸ்ட் பண்ணலாம் மட்டும்தான் அது மாதிரி வரும் அதே மாதிரி வேறு ஷீட்டில் சேம் ஃபைலில் பண்ணும்போது இது மாதிரி அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் போட்டிங்க காப்பி பண்ணிங்கன்னா மட்டும்தான் 1000 ரோஸ்லையும் அதே மாதிரி டேபிள் ரேஞ்ச் வரும் இல்லை டேபிள் ரேஞ்ச் மாறிடும் ஆனால் நீங்கள் பிட்வீன் 2 ஃபைல்ஸ் VLOOKUP ஃபைல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இந்த அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் வந்துடும் ஸோ டேபிள் அரே ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சப்போ டேபிள் அரே செகண்ட் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் முடிச்சாச்சு கமா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணால் அடுத்தது இங்கே கைடன்ஸில் காலம் இண்டெக்ஸ் நம்பர் வந்துடும் சேம் 7 சேம் FALSE இஸ் த 4th ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் ஸோ க்ளோஸ் அப்படின்னு சொல்லி போட்டு என்ட்ரு அடிச்சாச்சுன்னா ஃபைல் நம்பர் 2ல் போய்ட்டு 505 சொல்லி வந்துருச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் ஃபார்முலா அப்படி இங்கே வந்துருச்சு புரிஞ்சுங்களா ஸோ இப்போ நம்ம ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் டீட்டெயில்ஸை அங்கேருந்து இப்போ காப்பி பண்ணி எப்படிலாம் பண்ணியிருக்கிறோன்றதை இந்த இடத்துல ஜஸ்ட் இப்போ மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறா பார்த்துங்க ஸோ மெத்தட் 2 அடுத்தது இந்த இடத்துல மெத்தட் 3 போட்டு காமிக்கிறேன் சரியா மொத்தம் 4 மெத்தட் பார்த்துருக்கோம் ஸோ மெத்தட் 3ல் என்ன பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்கள் F8 ஏன்னா வேறு ஷீட்டில் இருக்கு இல்லையா வேறு ஷீட்டில் எந்த இடத்துல அந்த லுக்கப் வேல்யூ சிங்கிள் செல்னு சொல்லி சொன்னால லுக்கப் வேல்யூனாலே சிங்கிள் செல் டேபிள் ஆர்னா மோர் தென் 1 செல் அது என்ன ரேஞ்சுன்னு அர்த்தம் ஓகே ஸோ டேட்டா டைப் நீங்கள் காமிச்சேன் டேட்டா டைப்னா சிங்கிள் செல் ரெஃபரன்ஸ் இது வந்து ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் டேபிள் ஆர்ன்றது காலம் இண்டெக்ஸ் நம்பர் இட்ஸ் அ நம்பர் ஒன்லி அப்புறம் ரேஞ்ச் லுக்கப் வந்து ஃபால்ஸ்ன்றது பூலியன் வேல்யூன்னு சொல்லுவோம் பூலியன் வேல்யூ ஃபால்ஸ் எஸ் ஆர் நோ ஓகே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் டார்க் ஆர் லைட் அந்த மாதிரிலாம் வந்து ஜஸ்ட் 2 வேல்யூவில் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கணும் இது அல்லது அது அந்த மாதிரி இதுதான் பூலியன் வேல்யூன்னு சொல்கிறோம் ஸோ புரிஞ்சுங்களா உங்கள் டேட்டா டைப்பு ஸோ F8 சிங்கிள் செல் தான் வந்து லுக்கப் வேல்யூன்னு சொல்லி சொல்கிறோம் ஓகே பட் அடுத்தது டேபிள் அரே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது பாருங்கள் இங்கே ப்ராடக்ட் PROD _MAST _SH எக்ஸ்க்ளைமேட்டரி சிம்பிள் ஓகே போட்டதுக்கப்புறம் தான் அந்த B5
full colon H9. இதுதான் டேபிள் அரே. ஏன்னா இது வந்து வேற ஷீட்டில் வந்திருக்கு, அதே ஃபைலில் வந்திருக்குன்னா ஃபைல் நேம் இங்கே வரல. காலம் இண்டெக்ஸ் நம்பர் சேம், ரேஞ்ச் லுக்அப் FALSE சேம். ஓகே, அடுத்து மெத்தட் நம்பர் 4ல் போய் பார்க்கலாமா? மெத்தட் நம்பர் 4 வந்து அடுத்த ஃபைலில் இருக்குது, வேறு ஃபைலில் இருக்குது. இந்த இடத்துல நான் இங்கே காப்பி பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். ஸோ ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் நம்பர் 1 லுக்அப் வேல்யூ என்னன்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ லுக்அப் வேல்யூ டேட்டா டைப் சிங்கிள் செல் ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா, F12 வந்துருக்கா, சிங்கிள் செல் ரெஃபரன்ஸ். அடுத்தது இங்கே பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் பெருசு பண்ணி இங்கே போடுறேன். இங்கே போயிட்டு ஜஸ்ட்டு சிங்கிள் கோட் வந்திருக்கு, அப்புறம் ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் வந்திருக்கு, அந்த ஃபைல் நேம் அப்படி வந்து நான் ஆக்சுவலாக இது சிம்பிளாக என்ட்ரி பண்ணிக்காங்க. ஃபைல் 2 அப்படின்னு வந்துருக்கு. ஃபைல் 2ன்னு சொல்லி நேம் கொடுத்தா அப்படி வரும். ஏன்னா நான் வந்து VLOOKUP ப்ராக்டிஸ் டெம்ப்ளேட் -001 by DPAB Prabhakar -15 September 2025 சொல்லி டிஸ்கிரிப்டிவாக ஒரு ஃபைல் நேம் கொடுத்துருக்காங்க, ஃபுல் நேம் வருது. ஸோ ஃபைல் 2 அப்படின்னு சொல்லி போட்டு என்ன .xls, இந்த .xls மட்டும் ஞாபகம் வச்சுங்க. மற்றபடி ஃபைல் நம்பர் 1 ஃபைல் நம்பர் 2 எல்லாம் ஆக்சுவலாக என்ன ஃபைல் நேம் இருக்கு அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் ஃபைல் நேம் வில் பி க்ளோஸ்ட் வித் தி ஸ்கொயர் ப்ராக்கெட். அடுத்தது ப்ராடக்ட் நேம்ன்றது ஷீட் நேம், PROD MAST_SH சொல்லி போட்டு இங்கே வந்து பார்த்தா இந்த இடத்துல ஜஸ்ட் பார்த்துட்டு இது பண்ணலாம். ஒரு சிங்கிள் கோட் அப்படின்னு சொல்லி வருது இல்லையா, சிங்கிள் கோட். இதில் தான் வந்து ஷீட் முடியுது. அப்புறம் எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பல். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ரைட். இதுக்கப்புறம் வந்து என்ன வரணும், இந்த $B$5 ஃபுல் கோலன் $H $9. ஸோ அந்த $Bன்றதை மட்டும் கேபிட்டலில் மாற்றிக்கலாம். இதுதான் டேபிள் அரே. ஸோ இந்த டேபிள் அரே மட்டும் தான் உங்களுக்கு இதில் சேஞ்ச் ஆகும். ஓகே, என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபைல் நேம், அப்புறமா வந்து ஷீட் நேம், இவ்வளவு டீட்டெயிலும் ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்களாம் எதுவும் என்ட்ரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு புரிஞ்சுக்கிறத தான் இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கிறேன். ஓகே, ஏன்னா புரிஞ்சிக்காமல் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. பேசிக்காக VLOOKUP தரவை வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு டவுட் வராது. பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் ஆகும். ஓகே, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். எரர் வரும், அப்புறம் எரர் பற்றி தனியாக வீடியோ போடுறேன். இப்போ காலம் இண்டெக்ஸ் நம்பர் சேம், ப்ரைஸுக்கு 7 தான், ரேஞ்ச் லுக்அப் ஆல்வேஸ் ஃபால்ஸ், மற்றெல்லாம் ஈஸியாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஸோ VLOOKUP பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் இப்போ பார்த்தாச்சு. இப்போது அடுத்து என்ன பண்ண போகிறோம், அந்த இடத்துல போயிட்டு VLOOKUP எப்பொழுது பயன்படுத்துவோம்னா வெர்டிக்கலாக அரேஞ்ச்மெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் சொல்லி சொன்னேன் இல்லையா. எங்கே இருக்குது நமக்கு வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டு, இந்த ஷீட்டில் போயிட்டு நான் இந்த சொன்னேன் இல்லையா. இப்போ இதை வந்து வேறு மாதிரி உங்களுக்கு பயன்படுத்திக்கணும். இதுதான் வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட். இந்த டேட்டா வந்து வெர்டிக்கலாக தானே இருக்குது உங்களுக்கு லுக்அப் வேல்யூன்றது. ஓகே, ஸோ இப்போ இதே டேட்டா வந்து நான் வந்து மாற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. வேறு ஒரு ஷீட்டில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு டிரான்ஸ்போஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இது இப்படி பண்ணிடுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு வந்து இந்த டேட்டா வந்து எப்படி இருக்குது, லுக்அப் வேல்யூ இருக்கக்கூடிய டேட்டா பாருங்கள். இது வந்து ஹரிசாண்டலாக போயிடுச்சு பாருங்கள். இப்போ லுக்அப் வேல்யூவில் எத்தனை எலிமெண்ட் இருக்குன்னு சொன்னால் 5 எலிமெண்ட் பார்த்தோம் இல்லையா. அந்த 5 எலிமெண்ட் எப்படி போயிருக்கு, ஹரிசாண்டலாக போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து HLOOKUPன்றதை பயன்படுத்தணும். ஓகே, அதுக்கப்புறம் தனியாக வீடியோ போகிறேன், என்ன பெரிய வீடியோ மாறிடும். ஓகே, அப்புறம் XLOOKUPனு ஒன்று இருக்கு இல்லையா, XLOOKUP, இட்ஸ் நாட் HLOOKUP, இட் இஸ் XLOOKUP. XLOOKUPனா நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்கள் டேட்டா ஹரிசாண்டலாக இருந்தாலும், டேட்டான்னு சொல்கிறேன் புரியுதுங்களா, டேட்டா செட் இல்லை, இது வந்து டேட்டா. எது டேட்டா செட்டுன்னு சொல்லி காமிக்கட்டுமா, டேட்டா செட்னா இது ஃபஸ்ட்டு டேட்டா செட்டுன்றதை இப்படி காமிக்கணும், இந்த மாதிரி. புரிஞ்சுங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு டேட்டா செட். டேட்டா செட்னா ஒரு ஃபுல் டீட்டெயில் அப்படிங்கிற அர்த்தம். ஃபார்மேட்டு கலரை மாற்றணும். ஓகே, இதுதான் உங்களோட டேட்டா செட். டேட்டா செட்னா என்னது, ப்ராடக்ட் ஐடி P-001, ப்ராடக்ட் நேம் ஆப்பிள்ஸ், பிராண்ட் ஜம்மு, யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் கிலோகிராம், செல்லிங் கரன்சி INR, காஸ்ட் 199, ப்ரைஸ் 300, ப்ராடக்ட் கேட்டகரி FRT அப்படின்னு. இதுதான் வந்து டேட்டா செட் 1. இங்கே வந்து டேட்டா செட் 2, டேட்டா செட் 3, டேட்டா செட் 4, டேட்டா செட் 5 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, ஸோ
இப்போது இதுதான் வந்து இந்த ரெட் கலரில் இருக்கிறதா வந்து டேட்டா ஆஃப் ப்ராடக்ட் ஐடி, டேட்டா வேல்யூ. வேல்யூ 1 is P-0, element 1 is P-001, element 2 is P-002, element 3 is P-003, element 4 is P-004, element 5 is P-005. அதே மாதிரி இதில் போய் பாருங்கள், ப்ராடக்ட் நேமில் வந்து அதே மாதிரி 5 எலிமெண்ட் இருக்கும். ஏதாவது ஒன்று பிளாங்காக கூட இருக்கலாம். ஓகே, பட்டு யூனிக் ஐடி மட்டும் ஃபுல்லாக எப்போவுமே இருக்கணும், பிளாங்க் இருக்கக்கூடாது. அதில் இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் வந்து வி லுக்கப், ஹெச் லுக்கப், எக்ஸ் லுக்கப்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகும். ரைட், அதை பற்றி அப்புறம் டீட்டெயில் போடலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டெம்ப்ளேட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி பார்க்குறது அப்படின்றத பார்க்கணும். ஓகே, இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண டீட்டெயில் எல்லாம் தமிழில் இங்கே கொடுத்துருக்க எல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். இதெல்லாம் தான் இந்த சாம்பிள் இங்கே போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள், டவுன்லோடில் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இன்னொரு 2 மினிட்ஸில் இந்த வீடியோ முடிஞ்சு. இப்போ பாருங்கள், ஓப்பன் சேவஸ் சொல்லி இருக்கு இல்லையா, நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணலாம், இல்லை சேவஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணலாம். சார் ஓப்பன் பண்ணி காமிக்கிறவங்களுக்கு இப்போ அந்த ஃபைல் ஓப்பன் ஆக போகுது. ஸோ இந்த இடத்துல போயிட்டு இது வந்து எனேபிள்னு சொல்லி கொடுக்கணும். இந்த இடத்துல எனேபிள்ன்றது எது கொடுக்கணும்னா, ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து எனேபிள்னு சொல்லி கொடுத்தா மட்டும்தான் ஒர்க் ஆகும். அது வந்து நீங்கள் உங்கள்கிட்ட வந்து நம்பிக்கையான ஆல்டர்னேட் ஃபைல் வந்தால் மட்டும்தான் எனேபிள் கொடுங்க, சரியா? இல்லைன்னா வந்து வேறு ஏதாவது லிங்க் எங்கேயாவது கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எனேபிள்ன்றது நான் வந்து உங்களுக்கு நம்பிக்கையான ஆளுன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நான் எனேபிள்னு சொல்லி கொடுத்து ஒர்க் பண்ணுவேன். ஏன்னா இந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் உங்களுக்கு இல்லையா. இப்போ இந்த இடத்துல போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள், நிறையா ஷீட்ஸ் இருக்கும். இந்த இடத்துல இண்டெக்ஸ்னு ஒரு ஆரோ இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இண்டெக்ஸ்ன்றதுக்கு ஷீட்டுக்கு வரும். இண்டெக்ஸ்ன்ற ஷீட்டில் போனால் 1 2 3 4 5 6 7 ஷீட் கொடுத்துருக்கேன். இதில் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸுக்குள்ள இதை கிளிக் பண்ணிங்கன்னா வீலுக்கப்பை பற்றி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண டீட்டெயில் எல்லாம் ஒரு கொஸ்டின் கொடுத்து அது ஆன்சர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். ஹவு மெனி ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் தேர் இன் வீலுக்கப் ஃபங்க்ஷன்? 4 ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் இருக்குது. அதில் வந்து வாட் இஸ் த தேர்ட் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டால் காலம் இண்டெக்ஸ் நம்பர்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபாஸ்ட்டாக சொல்லக்கூடிய ஆன்சர் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் வரும். அதில் வந்து லுக்கப் ஆரேனா என்ன எல்லாம் கொடுத்துருக்குறேங்க. லுக்கப் வேல்யூ ஆரேன்டா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லுக்கப் வேல்யூ வேறு, லுக்கப் வேல்யூ ஆரே வேறு. இப்போ இந்த இதில் வந்து லுக்கப் வேல்யூ ஆரே வந்து இதுதான். மொத்தம் 3 எலிமெண்ட் இருக்குது. இந்த ஆரேன்னா என்ன அர்த்தம், ஒரு எலிமெண்ட் இருக்கலாம், 2 எலிமெண்ட் இருக்கலாம், 3 எலிமெண்ட் இருக்கலாம். இது இந்த ஆரேல 3 எலிமெண்ட் இருக்குது. ஓகே, ஆனால் லுக்கப் வேல்யூ வந்து இதில் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் இல்லாத செலக்ட் பண்ணோன்னா எரர் வரும். ஓகே, இதை வந்து லுக்கப் வீலுக்கப் எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயில் இங்கே கொடுத்துட்டு அதோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன், படித்து பாருங்கள். படித்து பார்த்து அனலைஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து ஒர்க் எக்ஸாம்பிள் இன் டேபிள் அரேன் அனதர் ஷீட்னு ஒரு இருக்குது. நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணது தான். இங்கே ஃபார்முலா எல்லாம் பார்த்துக்குங்க. யூஆர்எல் கொடுத்து வேறு எல்லாம் டீட்டெயிலாக இருக்குது, அப்புறம் பார்த்துங்க அதை. ஸோ இப்போது இந்த ஒர்க் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் A1ல் ஆல்ரெடி ஒரு ஆரோ டு கோ டு இண்டெக்ஸ் இருக்கும், இல்லைனா இண்டெக்ஸ்னு சொல்லி டைப் பண்ணி ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி போங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இண்டெக்ஸ்னு சொல்லி ஷீட் போகும். இப்போ ஒர்க் எக்ஸாம்பிள் TA அப்படின்னா டிஏன்னா டேபிள் அரேயோட ஷார்ட்கட் ஃபார்ம். ஏன்னா ஃபுல் டேபிள் அந்த ஷீட் நேமில் போய்ட்டு டேபிள் அரே எல்லாம் ஃபுல்லாக கொடுத்தோன்னா எக்ஸ்டென்ஸ் ஆகும். அப்புறம் வந்து ஃபுல் லென்த் கொடுத்தாச்சும் ஷீட் அக்செப்ட் பண்ணாது. ஸோ ஒர்க் எக்ஸாம்பிள் TA இன் சேம் ஷீட்ன்ற கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், சேம் ஷீட்டில் உங்களுக்கு டேபிள் அரே இருக்குது. நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய லுக்கப் வேல்யூ வந்து இந்த க்ரீன் கலரில் இருக்குது. இங்கே ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்போ டெலிட் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல நீங்கள் மறுபடியும் என்ட்ரு பண்ணிங்கன்னா தான் வரும். ஓகே, பட் இந்த ஒர்க் எக்ஸாம்பிளில் போய் நீங்கள் டெலிட் பண்ணி பண்ணலாம், இல்லை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த ப்ராக்டிஸ்க்குன்னு தனியாக ஷீட் கொடுத்துருக்குறேன். அது எப்படி பார்க்கணும், இந்த இடத்துல போய் பாருங்கள். A1ன்ற ஷீட்டில் எல்லா இடத்துலையுமே வந்து இண்டெக்ஸுக்கு போகக்கூடிய ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இண்டெக்ஸ்க்கு வந்துடுங்க. ஒர்க் எக்ஸாம்பிள் டேபிள் அரே இன் அனதர் ஷீட். சேம் ஷீட்டில் டேபிள் அரே இருந்தால் இதில் போய் பார்க்கணும். அப்புறம் அனதர் ஷீட்டில் டேபிள் அரே இருந்தால் இதில் போய் பார்க்கணும். இப்போ இங்கே போய் பார்த்தாச்சுன்னா இங்கே டேபிள் அரே காணும் இல்லையா, இந்த இடத்துல எப்படி ஒர்க் பண்ணியிருக்கிறாங்கன்றது இங்கே பார்த்தீங்கன்னா புரியும். நான் சொன்ன மாதிரி இந்த ஷீட் நேம் வரும். ஓகே, மறுபடியும் இந்த A1 போங்க, பின்னாடி இண்டெக்ஸ் போகும். அப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஷீட்டுங்க இருக்குல்லையா, VL டேபிள் அரே இன் அனதர் ஷீட், வேறு ஷீட்டில் இருக்குது. இப்போ டாஸ்க் 4, டாஸ்க் 5, டாஸ்க் 6 அதை படித்து பார்த்து இந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய செல்லில் மட்டும்தான் நீங்கள் ஃபார்முலா என்டர் பண்ண போகிறீங்க. இது மட்டும்தான் உங்களுக்கு எனேபிள் ஆகிருக்கும், மற்றதெல்லாமே நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, பை மிஸ்டேக்கு ஆக்சிடென்ட் எதுவும் டெலிட் பண்ணிடக்கூடாதுல்ல, அதனால தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் இதை டாஸ்க்கை வந்து யாராவது டெலிட் பண்ணிடக்கூடாதுன்றது இதை வச்சுருக்கிறேன். ஓகே, இந்த க்ரீன் கலரில் போய்ட்டு நீங்கள் என்ன வேணாலும் என்ட்ரு பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ஆக்சுவலாக ஃபார்முலா தான் என்ட்ரு பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நாட் எரர்னு சொல்லி வரும். ஸோ இங்கே போய்ட்டு என்ன பண்ணணும், வி லுக்க ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ லுக்கப் வேல்யூ இருக்குது P-001. இந்த செல்லில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா H11 சொல்லி வந்துடும். இந்த இடத்துல வந்து க்ரீன் கலரில் உங்களுக்கு எதுவும் தெரிலன்னா ஃபார்முலா போய் பார்த்துருங்க. கமா போட்டிங்கன்னா அடுத்து இந்த
டேபிள் அரே கேட்குது இல்லையா? டேபிள் அரே எங்கே இருக்குது? VLTA இன் சேம் ஷீட்னு இருக்கு இல்லையா? இங்கே போய் இந்த தான் டேபிள் அரே ஃபுல்லாக செலக்ட் பண்ணிங்க. ஸோ யூனிக் ஐடி P.001, P.002, P.003 இருக்குது. நமக்கு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இங்கே பண்ணிங்க. சரியா? ஸோ இது ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணிக்காங்க. ஈக்குவல் டு VLOOKUP. ஸோ நமக்கு ப்ராடக்ட் கேட்டகரி வேணும் இல்லையா? ஸோ லுக்கப் வேல்யூ ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். இந்த VLTA இன் சேம் ஷீட்டு போயிட்டு இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு ப்ராடக்ட் கேட்டகரி பாருங்கள். காலம் 1, 2, 3, 4, 5, 6ல் வந்து ப்ராடக்ட் கேட்டகரி இருக்குது. ஸோ இங்கே டேபிளில் வந்து ஃபார்முலா பாரில் போய் போட்டு கமா போட்டு 6 போட்டால் ப்ராடக்ட் கேட்டகரி கிடைக்கும். கமா FALSE க்ளோஸ் தி ப்ராக்கெட். இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா? ஃப்ரூட்ஸ்னு சொல்லி வந்துருச்சு. P.001க்கு ஃப்ரூட்ஸ் பார்க்கலாமா? செக் பண்ணி பார்க்கலாம். P.001க்கு ப்ராடக்ட் கேட்டகரி ஃப்ரூட்ஸ்னு சொல்லி வந்துருக்கு. ஓகே. ஸோ அதோட இப்போ நீங்கள் டைப் பண்ணியிருக்கிற ஃபார்முலாவில் ஃப்ரூட்ஸ் சொல்லி ஆன்சர் வந்துருக்கு. அதோட ஃபார்முலாவும் இங்கே இருக்குது. இதோட ரிசல்ட் கரெக்டாக இல்லையான்னு சொல்லி பார்க்கணும். என்ன பண்ணணும்? இந்த டாஸ்க் 4, 5, 6க்கு வந்து ப்ராக்டிஸ் டாஸ்க் B சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ண ஆன்சர் ரிசல்ட் பேஸ்ட் ஆன் யுவர் இன்புட் சொல்லி வந்திருக்கு இல்லையா? இப்போ ஆக்டிவிட்டி 2ல் P.001க்கு J11ல் நீங்கள் ப்ராடக்ட் கேட்டகரி கொண்டு வரணும்னு சொல்லி போட்டு அதோட ஃப்ரூட்ஸ் சொல்லி வந்துருக்கு. ஆன்சர் கரெக்ட் வந்துச்சு. ஸோ அந்த இடத்துல போய்ட்டு இப்போ தப்பு பண்ணணும்னு என்ன பண்ணுவோம்? நீங்கள் போய் 6 மட்டும் காலம் ரேஞ்சை மட்டும் 6 சொல்லி கொடுக்காம 5 சொல்லி கொடுத்து பாருங்கள். இங்கே நீங்கள் உங்களுக்கு ப்ராடக்ட் கேட்டகரியில் 300ன்னு ஒரு ஆன்சர் வந்துருக்கு. நீங்கள் நினச்சிப்பீங்க VLOOKUP ஃபார்முலா ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் ப்ராக்டிஸ் டாஸ்க் Bயில் போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆன்சர் ரிசல்ட் ராங் சொல்லி வந்துடும். ஏன்னா இந்த இடத்துல ஃப்ரூட்ஸ் சொல்லி வரணும், இங்கே அதனால் ராங். இதை ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது மாதிரி இங்கே ப்ராக்டிஸ் பண்ணி பழகி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? அப்புறமா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க. இந்த யூடியூப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கண்டினியூஸாக நான் போடக்கூடிய வீடியோ வரும். அது மாதிரி இந்த பிளாக் நீங்கள் வந்து பார்த்து ரீட் பண்ணீங்கன்னா பிளாக்லேயும் போட்டு தயவு செஞ்சு அதுக்கு உண்டான ரேட்டிங் கமெண்ட் எல்லாமே நீங்கள் அதில் பண்ணலாம். ஓகே. ஸோ அதே மாதிரி டாஸ்க் ஏன்றது என்னென்னா இந்த VL இன் சேம் ஷீட் இருக்கு இல்லையா? இங்கே நான் சொன்ன மாதிரி இண்டெக்ஸ் ஷீட்டுக்கு உள்ளே போயிட்டு அடுத்து VL இன் சேம் ஷீட் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல அது மாதிரி மொத்தம் வந்து இந்த க்ரீன் கலரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 6 செல். ஓகே. ஸோ டாஸ்க் 1, 2, 3ன்னு சொல்லி ஒரு 6 செல்லில் வந்து நீங்கள் VLOOKUP என்ட்ரி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இங்கே டாஸ்க் 4, 5, 6ல் வந்து அது மாதிரி ஒரு 6 மொத்தம் 12 VLOOKUP ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணி டாஸ்க் ஏல ரிசல்ட் பார்க்கலாம், டாஸ்க் பியில் ரிசல்ட் பார்க்கலாம். ஓகே. இது வந்து டெம்ப்ளேட்டாக இருக்கிறனால வந்து ஃபைலை நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அது எத்தனை டைம் வேணாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அந்த ஒரிஜினல் டெம்ப்ளேட்டில் உங்களுக்கு டேட்டா எதுவும் மாறாது. ஓகே. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பை.